ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு 2024 தான். ஒன்லைன் சொல்லிலாம் அது டைம் வேஸ்ட் பண்ணல. அப்படியே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. மறக்காமல் இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீன்ல ஒரு பொண்ணு கோவத்தில் நடந்து வர தெரியுமா? அவள் தான் நம்ம கதையோட ஹீரோனி. அவளோட நேம் மெங் மெங். நம்ம ஹீரோனியை பற்றி சொல்லணும்னா நம்ம ஹீரோனிக்கே மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் நல்லாவே தெரியும். 8 தலைமுறையா இதை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டு வராங்க அவங்க ஃபேமிலி. ஸோ இப்போ எதுக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கானா, அவளோட ஃப்ரெண்டு யோயோன்னு ஒருத்தி இருக்கா. அவளை ஒரு பையன் சீட் பண்ணியிருக்கிறான். ஸோ அவளை மட்டும் இல்லை, அவளை சேர்த்து 48 கேர்ள்ஸை சீட் பண்ணியிருக்கான். இந்த பையன் இந்த ஹோட்டலில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவனை அடிக்கதான் இங்கே வந்திருக்கிறா. அவனை பார்த்தா இங்கேயும் ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோனிக்கு ரொம்ப கோவம் தான். அவனை வெளுத்து வாங்குறா. அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி அவன் மேலே பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கா. அவனுமே ஓட பார்க்கானா. உடனே ஹீரோனியும் எப்படியோ அவனை லாக் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் ஆன் பண்ணி விட்டு நீ எல்லாருக்கிட்டையும் சாரி கேளுன்னு சொல்ல அவனும் மூஞ்சி மறைச்சிக்கிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோனியே கையில் நிறைய நோட்டீஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கிறா. அதில் என்னமா போட்டிருக்கு, இந்த சிட்டிலே நம்பர் 1 ப்ளே பாயிண்ட் தான் இவன் தான். இவன் சிங்கிள்னு சொல்லியிருக்கான். அது வரை 48 கேர்ள்ஸுமே ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்லை, இவன் ஒரு பணக்காரனம்மா அப்படிலாம் போட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே அந்த நோட்டீஸை பாஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே மேலேயும் தூக்கி போட நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே அழ வச்சிடறான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட நேம் வந்து லின்சு. இவன் ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்கான். அந்த கம்பெனி என்னன்னா ஜுவல்லரி டிசைன்லாம் மேக் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கம்பெனி. நம்ம ஹீரோ லேப்டாப் தான் பார்த்துட்டு இருக்கான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீரோட ஃபியான்சியை சீக்கிரமா நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கு. அது அவங்க ஸ்டெப் மதர் தான் சொல்லியிருக்காங்க போல. ஸோ அவன் அதை கோவத்தில் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 3 மாதத்துக்குள்ளே நீ மேரேஜ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இந்த சிஓ பொசிஷன்லேருந்து நீ விலகிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. அதுக்காகவே மேனேஜர்கிட்ட சொல்லி நிறைய கேர்ள்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வர சொல்லியிருப்பான். ஸோ அவங்களுமே கலெக்ட் பண்ணி ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஸ்டெப் மதர் பார்த்து வச்சு பொண்ணு பிடிக்கல போல. ஸோ அதனால தான் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கான். ஹீரோவே அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஹீரோனி ஃபோட்டோ தான் வருது. மேனேஜருமே அவங்க ஃபேமிலி பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. 8 தலைமுறையாக மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களா இருக்காங்க. அதுக்காக ஸ்கூலும் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு சொல்ல கீழே அப்படியே நம்ம ஹீரோனி தான் காமிக்காங்க. நம்ம ஹீரோனியும் ரொம்ப ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. ஏன்னா அங்க இருக்க பொருள் எல்லாம் உடைச்சிட்டு போடலாம். ஸோ ஹோட்டல்காரங்க வந்து இவங்க கிட்ட காசு கேட்டிருக்காங்க போல. நான்லாம் உடைக்கல, நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக லைட்டா தான் இவனை தொட்டேன், இவன் தான் எல்லாத்தையும் உடைச்சான்னு சொல்லிட்டு அவனை தான் பே பண்ண சொல்லிடுறா. இங்க நடக்கிறத ஹீரோவே பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட சொல்றான், என்ன நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு சொன்னா ரொம்ப வீக்கான பொண்ணா இருப்ப போல அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணை ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக கீழே அந்த பையன் காசெல்லாம் பே பண்ணிட்டு இனிமே இங்க இருந்தா அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவன் மேல தண்ணியெல்லாம் எடுத்து ஊத்திட்டு அப்படியே ஓடி போக ஹீரோனி அந்த பையனை திட்டு இருக்கா. மறுபடியும் என் கையில மட்டும் அவ்வளவுதாங்கிற மாதிரி. கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோவுமே மாஸ் என்ட்ரி கொடுத்து கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனிக்கு ஹீரோ பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போயிட்டு மனசுக்குள்ளே இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கானா, ஐயோ பக்கத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு வெக்கமா வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோ உங்களோட நேம் தானே மெங் மெங் அப்படி சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போக அவளை இப்போ எனக்கு பட்டர்ஃப்ளை எல்லாம் பிறந்த மாதிரி இருக்குன்னு வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போக வெளியே வந்து பார்த்தாதான் தெரியுது இவ சண்டை போட்டால. அப்போ ஏதோ ஒரு பொருளை எரிஞ்சிருப்பா போல. அது வெளியே வந்து அந்த கார்ல ஸ்கிராச் ஆயிருக்கு. இதை பார்த்துட்டு இவ்வளோ நம்ம அங்கதான் தூக்கி போட்டோம், அவ்வளோ ஃபோர்ஸ் இங்க வந்துட்டா அப்படி மனசுல நினைச்சிட்டு ஹீரோ கிட்ட சாரிலாம் கேட்டு இதுக்கு இன்சூரன்ஸ் எண்ட் ஆகிட்டான்னு கேட்கா. ஆமான்னு சொல்லிட்டு மேனேஜரு எவ்வளோ காசு தரணும் அவகிட்ட காமிக்காங்க. அதில் 1 மில்லியன் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோனியும் ஐயோ ஆத்தாடி இந்த இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. சார் நானே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, என் தம்பிக்கு வேறு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு தானே காசுலாம் தேடிட்டு இருக்கேன், நீங்கள் வேற இப்படி சொன்னீங்கன்னா நான் எங்கே போவேன் அப்படி சொல்லிட்டு அவள் ஓட பார்க்குறாளா. ஹீரோவை அவளை காரோட லாக் பண்ணிட்டு சரி நீங்கள் ரொம்ப ஃபேவர் ஃபேமிலி என்ன, அதுக்காகவே பிளான் பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஃபியான்சி இருக்குன்னு சொல்லி அவனோட விசிட்டிங் கார்டுமே அவளோட வாயில சொருகி விட்டு போக இவளோ ஃப்ரெண்டு கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லி அழுது புலம்பிட்டு அவளை எக்ஸசைஸ் பண்ற பேர்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி இவ பண்றது பார்த்து வலி தங்க முடியாம அழுதுட்டு இருக்க. இவளோட நேம் தான் யோயோ. நீ இங்கே இருடி எங்கேயும் போகாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்க. நீ தான் நல்ல ஃப்ரெண்டு. 2 பேருமே கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. தென் சீனை கட் பண்ணா ஹீரோனி அவங்க வீட்டுக்கு தான் வரா. அங்க ஸ்கூல் மாதிரி வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம்
சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா தான் சொல்லி கொடுப்பாங்க போல. ஹீரோனி அங்கே போய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டு அப்பா கிட்ட இப்படி ஒரு காரை நான் டேமேஜ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அவங்க என்னை துணியை காய போடுற மாதிரி அடித்து காய போட்டுருவாங்க. வேணாம் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் 1 மில்லியனுக்கு என்னதான் பண்ண போகிறேன்னு தெரிலன்னு ஃபோனை எடுத்து பார்க்காளா. அதில் தான் அவனோட விசிட்டிங் கார்டுமே இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்த பிறகு தான் தெரியுது அந்த சிட்டிலேயே ரொம்ப பணக்காரன் CEO இவன் தான். அப்படியே பார்த்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை இந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து சிரிச்சுட்டு அவனுமே செய்யறதுக்கு தயாராக இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க பிளாஸ்டிக் பூக்காம்பை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டாக மேனேஜரும் உள்ளே வந்துடுறாரு. 2 பேருக்கும் என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்க மேனேஜரும் அந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு டக்குன்னு வெளியே போக ஹீரோ ஏதோ நடக்காத மாதிரி கோட்டெல்லாம் மாட்டிட்டு உட்கார மேனேஜருமே உள்ளே வந்து யாரோ ஒருத்தவங்க லாவ்லாம் விழ மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா எதை நம்மன்னு கூட தெரியலன்னு சிரிச்சுட்டு சொல்ல ஹீரோவா நீயும் வந்து பாரு அப்படி சொல்லி கூப்பிடையுமே அவரும் வந்து பார்க்குறாரு. கரெக்டாக அந்த டைமில் ஹீரோனியை செல்ஃப் டிஃபென்ஸை சொல்லித்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை வச்சு சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் நீங்கள் தலையிலலாம் அடிக்காதுங்க, அது லைட்டாக தான் காயப்படும், மெயின் பாயிண்டில் தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை அப்படி அடிச்சு ஒரு வழி பண்ணிடுறா. இதை பார்த்த மேனேஜருக்கும் அல்ல இல்லை ஃபைலை தூக்கி மறைச்சு வைக்க ஹீரோவா அதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் இப்படி பயப்படுறானே ஒரு நக்கெல்லாம் மேனேஜரை பார்த்துட்டு இருக்க. கீழே பார்த்தா தான் தெரியுது ஹீரோ அதுக்கு மேலே பயந்துட்டு இருக்கான். காலெல்லாம் சம நடுக்க கொடுத்துட்டு இருக்கு. மேனேஜருக்கு தெரியக்கூடாதுன்னு கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கானாமா. ஸோ மேனேஜருமே கேட்குறாங்க இந்த பொண்ணு நேற்று பார்த்த பொண்ணு தானா இல்லைன்னா வேற பொண்ணுன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு தான் ஏதாவது கால் பண்ணிச்சான்னு கேட்குறான். இல்லைன்னு சொல்ல அப்போ நம்ம லாயர் மூலமாக பேச சொல்லுங்கன்னு சொல்ல அவரும் ஓகே சொல்லிட்டு அந்த ஃபைலுமே வச்சுட்டு போக அதுக்கப்புறம் மேனேஜர் போன பிறகு லேப்டாப்பில் ஏதோ பார்த்து டென்ஷன் ஆகுறான் ஹீரோ. அதில் என்ன போட்டிருக்குன்னா ஜி குரூப் அதாவது இவன் கம்பெனி தான், அதில் இவனை பற்றி தான் போட்டிருக்கு. நாளைக்கு ஹீரோவோட ஃபியான்ஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தா இவனுக்கும் கோவம் வந்துருக்கு. இதுக்கு காரணம் அவங்களோட ஸ்டெப் மதர் தான். அவங்க எப்படியாட்டும் அந்த பொண்ணை ஹீரோ கெட்டி வச்சலான்னு பார்த்துருக்காங்க போல, அதான் பேட்டிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா இவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். அப்படியே நமக்கு ஹீரோனி என்ன பண்ணுறான்னு காமிக்காங்க. காலங்கத்தில் அலாரம் வச்சு பேய் மாதிரி எழுந்திரிச்சு அந்த 1 மில்லியன் காசு எப்படி அடுக்கடுக்குன்னு வைராக்கியமாக எழுந்து வீட்டில் அம்மா கிட்ட எங்கே போகிறேன்னு சொல்லாமல் அப்பா கிட்ட ஒருத்தர் சொல்லிடாதம்மா அப்படி சொல்லிட்டு அவள் ஓடி போக அங்கே போய் டெலிவரி பண்ணுற வேலை கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த செங்கல்லாம் தள்ளி கொண்டு போவாங்கல்ல அந்த வேலை அப்படின்னு சுறுசுறுப்பாக இவள் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வேலை செய்வாங்கல்ல அவங்க இவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ சுறுசுறுப்பாக பண்ணிட்டு இருக்கான்னு. அப்போ மேனேஜர் வந்து திட்டி விடுறாங்க, இன்னும் உங்கள் வேலையை பாருங்கள் இப்படி வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லி திட்டி விட அவங்களும் போயிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜருமே ஹீரோனிக்கிட்ட வந்து காசெல்லாம் கொடுக்குறாங்க இவள் வேலை செஞ்சதுக்கு. ஸோ அந்த காசை வச்சு இவள் கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டா எத்தனை நாளுக்குள்ள நம்ம கொடுத்து முடிக்கலான்னு. அந்த கணக்கை ஓரளவு போட்டு முடிச்சுட்டு சொல்கிறா 3 வருஷம் 3 மாதத்துக்குள்ளே இந்த காசெல்லாம் நம்ம செட்டில் பண்ணிடலாம், இவ்வளோ சீக்கிரமாக நம்ம செட்டில் பண்ணிடுவோமா அப்படி ரொம்ப ஜாலியாக இருக்க இவன் இந்த சைடு. அப்போ கரெக்டாக லாயரும் ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன 3 மாதத்தில் 1 மில்லியன் காசை கெட்டலைன்னா லிங்க்ஸ் உங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்ல அவ்வளோதான் ஹீரோனி ஒரே நேரத்தில் 4 ஜம்பு நெஞ்சில் பாஞ்ச மாதிரி அப்படியே மல்லாக்கு விழுந்து ஷாக் ஆகி இருக்க. தென் அடுத்த நாளும் அப்படியே தான் பேய் மாதிரி முழிக்கிறா. ஆனால் இந்த தடவை அவள் வேலைக்கெல்லாம் போடல. அந்த கார்டு இருக்குல்ல அந்த கார்டை பார்த்துட்டு நமக்கு வேறு வழியே இல்லை அவங்கக்கிட்ட கால் பண்ணி பேசுவோன்னு அவங்களுக்குமே கால் பண்ணுறா. அது சின்ன பிள்ளை குரல் மாதிரியே பேசுகிறா. மேனேஜரை எடுத்துகிட்டு என்ன அப்படி சொல்லி கேட்கையுமே இல்லை ஹீரோ கிட்டே பேசுன்னு சொல்ல அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க, என்ன 2 மணி நேரம் கழிச்சு தான் பேச முடியும், அவங்க 2 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வச்சிடறான். நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருப்பான், அவன் தான் பேச முடியாதுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் மேனேஜரே சமாளிச்சிருப்பாரு. மேனேஜருமே ஹீரோ கிட்ட எதுக்கு பாஸ் அவங்களே வந்து பேசுகிறாங்களே எதுக்கு நீங்கள் பேச மாட்டேங்கிங்க அப்படி சொல்லி கேட்க அதான் ஒரு கட்டுக்கடங்காத குத்துற மாதிரி. ஸோ 2 நாள் அவளை வெயிட் பண்ண வச்சோன்னா அப்போ தான் அடக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்குமே. நம்ம ஹீரோனியா அங்கேயே வந்துடுறா. அங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சு போட்டு உள்ளே வர இதை பார்த்து மேனேஜர் தடுக்க போக அவர் கண்ணடியை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுறா. அப்படியே ஹீரோ கிட்ட வந்து கோபத்தில் கேட்குறா, ஆல்ரெடி உனக்கு ஒரு ஃபியான்சி பார்த்து வச்சிருக்கல, பிறகு என்னையே இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. இவளுமே அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பாள்ல. ஸோ அதை தான் இவன் கிட்ட கேட்குறா, நீ இப்படி பொறுக்கி பையனா இருப்பான்னு நினச்சே பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கல்ல. உடனே ஹீரோவோ நீ இவ்வளோ க்ளோஸாக வந்தா என்னால் எப்படி பேச முடியும்னு சொல்ல அவளை பின்னாடி நகர காத்தடிக்க அதில் உட்கார. அப்போ ஹீரோ அண்ட் ஹீரோனி ஃபேஸும் செம க்ளோஸில் இருக்கு. 2 பேருமே கண் நிமிக்காமல் பார்த்துட்டு இருக்க. ஹீரோனிக்கு சுயநினைவு வந்து அப்படியே சைடில் போய் நிற்க ஹீரோ சொல்கிறான், என்னோட ஸ்டெப் மதர் தான் அந்த பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க, பட் எனக்கு பிடிக்கல, நாளைக்கு அந்த பார்ட்டியில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதான் சொல்ல ஹீரோனியை மனசுக்குள்ளே யோசிக்கிறா. இந்த காலத்துலேயும் இப்படி வசதியான வீட்டில் அதுவும் மூத்த பையன்கிட்ட ஸ்டெப் மதரால இப்படி ஒரு கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படி திங்க் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறா, என்ன இதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கையுமே நீ ஸ்மார்ட் அண்ட் ரொம்ப தைரியமான ஸ்ட்ராங்கான பொண்ணு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல வேற பொண்ணு தேடிக்கிறேன்னு சொல்ல
அதெல்லாம் தேவையில்ல பாஸ், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை லைட்டா குத்த அவனுக்கும் அது சம வலிக்குது போல. உடனே ஹீரோனியும் அதுக்கு சாரி கேட்டு உங்க வாழ்க்கையை நான் எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது பேமெண்ட் உண்டான்னு கேட்க நீ அந்த பார்ட்டிக்கு வந்தா 1 மில்லியன் தருன்னு சொல்ல இவளுக்கும் சரியான ஹாப்பி டபுள் ஓகேன்னு சொல்ல ஹீரோவும் அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துட்டு இது ஜி குரூப்பில் இருப்பாங்கல்ல அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நீ மெமரைஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல ஹீரோனியும் சரி நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை நான் சூப்பராக முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல சரி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அதனால என்ன செல்லமாக ஒரு நேமை வச்சு கூப்பிட்டு அப்போ தான் யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு சொல்ல லிட்டில் பேபின்னு கூப்பிட்டேன்னு கேட்க 2 பேரும் கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடுறாங்க. தென் அடுத்த நாள் பார்ட்டி நடக்கிற பேச தான் காமிக்காங்க. அப்போ ஸ்டேஜ் மேலே நின்று பேசுகிறாங்கல்ல இவங்க தான் ஹீரோட அப்பா ஜி குரூப்போட சேர்மன். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா லைமன் குரூப்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதாவது இவங்க ஃப்ரெண்டு கம்பெனி தான். இந்த இயர்லேருந்து இவங்க கம்பெனி கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, அதாவது பார்ட்னர்ஷிப் டீல் போட போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே மைக்கு பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல இவங்க தான் ஹீரோட ஸ்டெப் மதர். பக்கத்தில் நிற்கிறது அவங்களோட பையன் டோங்கு, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறது லைமன் குரூப் சொன்னாங்க தெரியுமா அந்த கம்பெனி, அவங்க தான் இவங்களோட பொண்ணை தான் நம்ம ஹீரோக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. கரெக்டாக ஹீரோவும் வந்து ஹீரோனி இன்டர்வியூ கொடுக்குறான். ஹீரோனி சம மாச பிரின்சஸ் மாதிரி அழகாக நடந்து வாரா. அப்பா ஸ்டெப் மதர் டோங்கு வாயு புடந்து பார்த்துட்டு இருக்காங்க யார் தான் அந்த பொண்ணுன்னு. அங்கே மீடியாவில் இருப்பாங்கல்ல அவங்களுமே ஃபோட்டோ எடுக்க நம்ம ஹீரோனிக்கு இது கனவா நிஜமா இவ்வளோ பெரிய பார்ட்டிக்கு வந்திருக்கிறோம், என் முன்னாடி நிற்கிறது என்னோட ஃபியான்சி அப்படி மேம்பருந்து பார்த்துட்டு வர. அதுக்கப்புறம் அவளுக்கு சரி வந்து ஐயோ மெங் உனக்கு என்னாச்சு, இது ஒரு ஆக்டிங் தான் சரியா அப்படி அவளுக்குள்ளேயே சொல்லிட்டு வர கீழேயும் விழ போயிடுறா. அப்போ நமக்கு ஹீரோ தான் வந்து பிடிக்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோவை வந்து ஹீரோனி கிட்ட மைக்கில் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் லவ்லலாம் விழுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, உன்னை என்னைக்கு பார்த்தோன்னா அன்னிலேருந்து லவ்லேயே விழுந்துட்டேன், எனக்கான தேவைதான் நீ தான் அப்படி இப்படின்னு டைலாக்கா பேசிட்டு இருக்க. என்னம்மா ஆக்ட் பண்ணுறான், ஆஸ்கார் அவளே கொடுத்துலாம் போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு ஸ்டேஜில் வந்து என்னுடைய நேம் சேனி நான் ஹீரோவை விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் ஸ்டெப் மதர் பார்த்து வச்ச பொண்ணு. ஹீரோவா அந்த பொண்ணு ஃபேஸை பார்த்துட்டு கொஞ்சம் டென்ஷன்லேயே நிற்கா. ஹீரோனியும் இதை நோட் பண்ணியிருப்பா. பிகாஸ் இந்த பொண்ணு இருக்கால இவளுக்கு ஒரு சிஸ்டர் உண்டு, அவ ஃபேஸ் மாதிரியே இவ சர்ஜரி பண்ணியிருக்கிறா. முன்னாடி ஹீரோ அந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த ஃபேஸை பார்க்கும்போது இவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி நிற்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் அங்கே இருக்கிறத சுற்றி பார்த்துட்டு இருக்கா. ஸ்டெப் மதர் வந்துடுறாங்க. ஹீரோனியும் நல்ல மரியாதை தான் அவங்களுக்கு வணக்கம்லாம் சொல்ல, ஆனால் ஸ்டெப் மதர் தான் ரொம்ப ஓவராக பேசுது. நீ இப்படி காஸ்ட்லியாக ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டா நீ ஒரு பிரின்சஸை மாறிடுவியோ, அதான் உன்னோட மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன் நீ ஒரு லோ கிளாஸ்னு அப்படி ரொம்ப அசிங்கமாக பேச. ஹீரோனியும் எவ்வளவுக்கு தான் பொறுமையாக இருப்பா. மனசுக்குள்ளே பாவம் ஹீரோ எப்படிதான் இந்த பிசாசு ஸ்டெப் மதர் கிட்ட இவ்வளோ நாள் சமாளிச்சான்னு தெரியலன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி அரகண்டா இருக்கீங்களா, உங்களை ஸ்டெப் மதர்னு கூட்டாதான் கரெக்டுன்னு சொல்ல அவங்கள ஹீரோனி அடிக்க கைவோங்க. ஹீரோனி யாரு டக்குன்னு கையை டைட்டாக பிடிச்சிட்டு என்ன ஸ்டெப் மதர் இப்படி நீங்கள் பண்ணுற வேலையை உங்கள் கெஸ்ட் யாராவது பார்த்தாங்கன்னா உங்களை கேவலமாக சிரிக்க மாட்டாங்க அப்படி ஹீரோயின் டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாமல் ஹீரோனையும் மறைச்சிட்டு நிற்கா. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோனியை அப்பா கிட்ட பேச கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போக அப்படியே 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட சொல்கிறான், என்ன பாரு எங்கள் அப்பா கிட்ட போய் ஹீரோ தான் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டாங்களா, ஸோ சிவி பொசிஷன்லேருந்து நீக்கிடாதங்க கண்டினியூ பண்ண சொல்லுங்கன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ மட்டும் இந்த வேலையை கரெக்டாக பண்ணனா உனக்கு டபுள் பேமெண்ட் தர சொல்ல. உடனே ஹீரோனியும் என்கிட்ட சொல்லிட்டீங்களா இந்த சின்ன விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் ஹீரோ அப்பா கிட்ட வந்து நீங்கள் எப்போதும் ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்ல அவரும் என்ன பேசணும்னு முடிச்சுட்டு இருக்க. ஜெனி குடும்பமே அங்கே தான் இருந்திருக்கோம். பக்கத்தில் ஜெனி அப்பா இருக்காங்களா, அவங்களும் நீங்கள் நல்லா பேசுங்க நாங்கள் அங்கே போயிட்டு வரோம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்த விட்டு போக ஹீரோ அப்பாவுக்கு என்ன சொல்லுன்னு தெரியாமல் அவங்களே பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோனி திட்ட வராங்க. உடனே ஹீரோனியும் ஹீரோ அப்பா கையை பிடிச்சிட்டு ஸோ உங்களுக்கு வயசாகிட்டு தெம்பு கூட இல்லைல்ல நானே ஊட்டி விட சொல்லிட்டு அப்படி கட்டாயி பிடித்து அவரை குடிக்க வைக்கிறா. அவரும் மனசுக்குள்ள இந்த பொண்ணியா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. ஹீரோனியும் அவரை விட மாட்டுக்கா எப்படியோ ஊட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் சொல்றா, நான் ஹீரோவை சின்சியரா லவ் பண்றேன், நான் கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், ஆனா ட்ரூ லவ்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான்ல அதை இவங்க கிட்ட கேட்டுட்டு உங்க பையன் கரெக்டா தான் சூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும், ஸோ உங்க முடிவை சொல்லுங்கன்னு சொல்ல அவருக்கும் சரக்கு ஊட்டி விட்டதால ஒரே இருமிட்டு இருக்க. உடனே ஹீரோனியும்
கேட்கவும் மாமா நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்களா இப்போ தான் தலையாட்டினீங்க அப்போ ஹீரோவும் சீவா பொசிஷன் கண்டினியூ பண்ணலாம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க ஹீரோ அப்பாவுக்கு என்ன பேசுன்னு தெரியல அப்படியே முழிச்சிட்டு அவளையே பார்த்துட்டு நிற்க தென் சீனை கட் பண்ண அடுத்த நாள் ஹீரோ வீட்டில் அப்பாவோ டோங்க போட்டு திட்டிட்டு இருக்காங்க எதுக்குன்னா இவனுக்கு டிசைன்லாம் ஒழுங்கா வரல போல அது மட்டும் இல்ல இதுக்காகவே 4 வருஷம் அமெரிக்காவில் படிக்க வச்சிருக்காங்க இவனுக்கு ஒண்ணுமே தெரியல சோ நீ ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது நீ ஒரு உதவக்காரன் அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோவை கரெக்டா அங்க வாரான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போட்டு திட்டிட்டு இருக்காங்க எதுக்கு நீ அந்த பொண்ணை மைக்ல அனௌன்ஸ் பண்ணா அந்த பொண்ணெல்லாம் வேண்டாம்னு சொல்ல என்னோட டிசிஷன் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போக ஹீரோ அப்பாவும் இங்க இருந்து கத்திட்டு இருக்க அப்படியே நமக்கு ஹீரோனி தான் காமிக்காங்க அவங்க ஹோட்டலும் வச்சு ரன் பண்றாங்க போல ஹீரோனுமே அங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு சோ அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தா ஹீரோ பேசுனதுதான் மைண்டுக்குள்ளே வந்து போக அந்த நேரத்துல ஐயோ வந்து இன்னும் பாருடி உன்னோட போட்டோவும் சீவ போட்டோ தான் இன்டர்நெட்ல வைரலா பரவிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்க இவளுக்கு எல்லா விஷயம் தெரியும் போல ஹீரோனி தான் சொல்லியிருக்கா யோயும் சொல்றா இதை மட்டும் உங்க அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா உன் கதையை முடிஞ்சிட்டு சொல்ல ஹீரோனி உடனே போன் எடுத்து ஹீரோக்கு தான் கால் பண்றா அது சுவிட்ச் ஆஃப்னு வருது இன்னொரு பக்கம் ஹீரோவோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதனாலதான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான் போல அங்க ஸ்டெப் மதரோ கேப் கிடைக்கும் போதெல்லாம் ஹீரோவை டேமேஜ் பண்ணிட்டே இருக்காங்க எப்படியாட்டும் அந்த சீவ பொசிஷன்ல இருந்து இவனை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான் போட்டு வச்சிருக்காங்க போல ஹீரோவும் சொல்றான் டிசைன் போட்டியில நம்ம கம்பெனில இருந்து சேரும்னு சொல்ல அங்க இருக்கிற எல்லாருமே ஸ்டெப் மதர் பேச்சை தான் கேட்குறாங்க அவங்களும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் சேர்ந்தாங்க பட் அதுல இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகுற நிலைமைக்கே வந்துட்டு சொல்ல டோங்கோ அதுல இருந்து மீட் எடுத்தது யாரு எங்க அம்மா தான் பேசிட்டு இருக்கா அப்பாவோ முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க கூட சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஆப்பிரிக்கால இருக்குல்ல அந்த டைமண்ட் சுரங்க பதையை எப்படி பாதுகாக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இப்படி இந்த போட்டியை பத்தி எல்லாம் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் கேன்சல்னு சொல்லிட்டு போக அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளேஸுக்கு ஜெனி வந்து எங்க அப்பா பிசினஸ் ஒர்க்கை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேஸ் நல்லா இருக்கான்னு கேட்க இவனை அப்படியே பார்த்துட்டு இருக்க அவளும் ஹீரோ கிட்ட வந்து பேச அப்ப கரெக்டா நம்ம ஹீரோனையே கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஹீரோவை இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை மாத்தினா மட்டும் நீ அவள மாதிரி ஆகிருவியா அப்படி சொல்லிட்டு போக இவ்வளோ டென்ஷன்ல நிற்க இந்த சைடு யோயோவை ஒரு பையன் சீட் பண்ணியிருப்பான் அதுக்காக ஹீரோனி கூட அந்த பையனை அடிச்சிருப்பா தெரியுமா அந்த பையன் இங்க ஹீரோனி விஷயத்த கேள்விப்பட்டு போஸ்டர்லாம் அவளுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறான் கூட கொஞ்சம் ஆட்களையுமே ஹீரோனியை அடிக்க கூட்டு வந்திருக்கிறான் ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரையும் சேர்ந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இவனையுமே அடிச்சிடுறா அப்போ ஒருத்த மட்டும் மறுபடியும் ஹீரோனியை அடிக்க வர ஹீரோ இடையில வந்து அந்த அடியை வாங்கிக்கிறான் ஹீரோனியுமே நீங்க ஓகே தானே சொல்லி கேட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல ஹீரோ மேனேஜரை வந்து பாடி கார்டெல்லாம் கூட்டு வர அவங்களுமே பயந்து போயிடான்வன் அதுக்கப்புறம் ஹீரோவோ ஹீரோனி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்னோட ஃபியான்சி ஹீரோனி தான் அப்படி சொல்லிட்டு இருக்கா யோயோக்குலாம் ஃபர்ஸ்டே தெரியும்ல சோவா அசால்ட்டா தான் எடுத்துக்கிறா பக்கத்துல இருக்கிற பொண்ணு தான் கொஞ்சம் அதிர்ச்சி ஆன மாதிரி இருக்கு அங்க இருந்து 2 பேருமே வீட்டுக்கு போக கார்ல வந்துட்டு இருக்காங்க அப்ப ஹீரோனியோ போன் எடுத்து அந்த வீடியோ போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா அந்த நேரத்துல மேனேஜருமே திருட்டு முழிக்க இது ஹீரோனியுமே பாத்துறா அப்ப இவன் தான் ஏதோ ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிறா சொல்ல போன ஹீரோ தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான் ஏன்னா இவனுக்கு ஒரு ஃபியான்சி இருக்குன்னு தெரிஞ்சா யாருமே என் பொண்ணு கெட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்கல்ல அதுக்காக தான் இப்படி இந்த வீடியோ எல்லாம் பரப்பி விட்டுருக்கான் சோ ஹீரோனிக்குமே இது தெரிஞ்சிட்டுல சோ ஹீரோ போட்டு நல்லா திட்டுறா உனக்கு என்னப்பா நீ பணக்காரன் என்னதான் தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி திட்டிட்டு வர சரி என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்ல ஹீரோனிக்கு கோவம் வருது ஏன்னா இவ ஃபியான்சியா நடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஒத்துக்கிட்டு இருப்பா இப்ப இப்படி சொல்லும் போது கோவத்துல லேப்டாப் பேக் எல்லாம் தூக்கி எறிய போக ஹீரோவோ இது இவ்வளவு காசு அது அவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு இருக்க உடனே ஹீரோனியும் அதை கீழே வச்சுட்டு லைட்டா உன் காரை டேமேஜ் பண்ணதுக்கு என்னோட ஹோல் லைஃப் உனக்கு தர முடியாது அப்படி சொல்லிட்டு கோவத்திலே வண்டி விட்டு இறங்குறா தென் ஹீரோமே பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எனக்கு நீ மொத்தமா 11 மில்லியன் தரணும்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ ஒரு டாக்குமெண்ட்டும் ஹீரோ எடுத்து கொடுக்குறான் அது என்ன டாக்குமெண்ட்னா இவங்க ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்றாங்க சொன்னேன் தெரியுமா அந்த ஸ்கூலுக்குள்ளேயே அந்த பத்திரத்தை அடமானம் வச்சுதான் இவங்க அப்பா காசுலாம் வாங்கியிருக்காங்க 10 மில்லியன் சோ மொத்தமா சேர்த்து 11 மில்லியன் தரணும்னு சொல்ல அவளும் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு இது உண்மைதான் நாம அப்போ இவங்கிட்ட சரணடைஞ்சிருவோம் நல்ல பிள்ளையட்டும் அப்படி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு பாஸ் நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா தென் சீனை கட் பண்ணா ஹீரோவோ ஹீரோனியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான் நம்ம ஹீரோனியும் ஒருபடியா ஆடிட்டு நடந்து வந்து டேபிள் மேல கால் வச்சுட்டு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றா ஹீரோவோ இவ பண்றதை பார்த்து சிரிச்சுட்டு நிக்கா அப்பாவோ எதுக்கு வீட்டுக்குள்ள இவளை கூப்பிட்டு வரான்னு டென்ஷன்லேயே கேக்குறாங்க உடனே ஸ்டெப் மதரோ ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாங்களாமா இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க ரிச்சா இருப்பாங்கல்ல அவங்களதான் மடக்க நினைப்பாங்க அப்படி இப்படின்னு ஹீரோனியை கழுவி ஊத்திட்டு இருக்கா ஹீரோவோ நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க போல எங்க அப்பா
அப்பாவை மேரேஜ் பண்ணும்போது உங்க பையனுக்கு 14 வயசு. ஸோ நீங்களும் பணத்துக்காக தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்குறான். அப்பாவுக்கு கோவம் வந்து நீ இந்த பொண்ணை மட்டும் மேரேஜ் பண்ணா நாளிலிருந்து சிஓ பதவியிலேருந்து விலகிருன்னு சொல்ல ஹீரோவும் இதுக்கு பெரிய ரியாக்ஷன்லாம் பண்ணல. சரி ஓகே சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போக மறுபடியும் அப்பா திட்டிட்டு நீ வேற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு உள்ள போக உடனே டோங்க ஹீரோனி கிட்ட வந்து கடலை போட்டுட்டு இருக்கான். அவெல்லாம் இப்போ சீவை கிடையாது, ஸோ நான் தான் செய்வோம் என் கூட வந்துரு அப்படி சொல்லிட்டு சிரிக்கான். ஹீரோனி அவனை பங்கமா கலாய்ச்சி விடுறா. நீயே ஃபர்ஸ்ட் அவங்க பையன் கிடையாது, தெண்டத்துக்கு ஒண்டி வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இவங்கிட்ட பார்த்து இருந்துக்கோ அப்படி சொல்லி கை செய்களையே காமிச்சிட்டு ஹீரோனியும் சிரிச்சுட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் அவனோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறான். ஹீரோனிக்கு அவனோட ஷர்ட்டை எடுத்து கொடுத்துட்டு நீ இன்னைக்கு சோஃபால தான் தூங்குன்னு சொல்ல இவனுக்கு மனசாட்சியே இல்லையா, ஒரு பொண்ணை சோஃபால தூங்க சொல்றானு அப்படி மனசுக்குள்ளே திட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போக அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோனியை காப்பாற்றும் போது அடிபட்டு இருந்துச்சுல. ஸோ ஹீரோனியும் அதை பார்த்துட்டு அவன்கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு நான் போட்டு வரேன்னு சொல்லி அவன் ஊதி ஊதி போட்டுட்டு இருக்க ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி வருது போல. ஸோ நானே போட்டுக்கிறேன் நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவள கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கா, ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரே ரூமுக்குள்ளே தூங்க போகிறாங்கல்ல. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் ஹீரோனியே தூங்கிட்டு இருக்க ஹீரோவும் அப்போ தான் படுக்கையே போயிருப்பான். அதுக்குள்ளே சார்வண்ட கதவு வந்து தட்டிட்டு இருக்காங்க. இவங்களுமே முழிச்சுறாங்க. இவங்க 2 பேரும் தனியாக படுக்கிறத பார்த்துட்டு சும்மா தான் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க, அப்படி தெரிஞ்சா அங்கே போய் பற்ற வச்சிருவாங்கல்ல. ஸோ ஹீரோனியும் விறுவிறுன்னு பெட்டில் படுக்க வரும்போது பெட்ஷீட்டை தடிக்க ஹீரோ மேலேயே விழுந்து அவனுக்கு கிஸ்ஸுமே கொடுத்துட்றா. தென் அந்த சர்வெண்டும் உள்ள சூப் கொண்டு வர ஹீரோவை இதை பார்த்துட்டு மறுபடியும் ஹீரோனி இழுத்து பிடிச்சு கிஸ் கொடுக்குறான். சர்வெண்டும் இதை பார்த்துட்டு சாரி கேட்டுட்டு வெளியே இன்னொரு சர்வெண்ட் கிட்ட போய் உள்ள நடந்ததெல்லாம் சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம ஐயா அம்மா கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டு விறுவிறுன்னு 2 பேருமே போக உள்ள ஹீரோ ஹீரோயின்லாம் நார்மல் ஆகி ரொம்ப ஆக்வர்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோமே கேட்குறான் உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், எதுக்கு கீழே விழுந்தா ஏதாவது பிளான் போட்டிருக்கியான்னு அவளை டீஸ் பண்ண. நான்லாம் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, வேகத்துல வரும்போது கீழே விழுந்தேன்னு சொல்ல ஹீரோவோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி வைக்கப்பட. ஹீரோனியும் உண்மையாவா உனக்கு 29 வயசு ஆகுது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு ஏதாவது நோய் இருக்கா அதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கியோ அப்படி சொல்லி கேட்குறா. உடனே ஹீரோவும் ஹீரோனி மறுபடியும் இழுத்து போட்டு வேணா டெஸ்ட் பண்ணி பாப்போமா ஏதாவது நோய் இருக்கான்னு சொல்லி அவளை பயமுடுத்துறான். அவளும் ஐயோ உங்களுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டு தூங்க வந்துடுறா. ஹீரோவும் ஹீரோனி பயப்படுறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஹீரோனி மேல கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் இவனுக்கு ஃபீலிங்லாம் வருது போல. தென் அடுத்த நாள் மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து ஒர்க்கை பத்தி தான் பேசுறாங்க. ஹீரோவும் சொல்றான் அப்பாவே என்ன வந்து கூப்பிடுவாங்க பாரு அப்படி சொல்லிட்டு பட் அதுக்குள்ள டோங்க ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க வெளியே ஸ்டெப் மதர் அண்ட் அப்பா கிட்ட அவங்க மேனேஜரும் வந்து பேசுறாங்க. இப்படி நீங்க ஹீரோவை சீவ பதவியில இருந்து தூக்கிட்டீங்களா, டோங்க வேற அதுல வச்சிருக்கீங்க, அவனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கான் அப்படி கழுவி ஊத்துறாங்கன்னு ஈரோப்ல இருந்து சொன்னாங்கன்னு சொல்ல அப்படியே போனா நம்ம டீல்லாம் ஈரோப்ல கேன்சல் ஆகிறோம், நம்ம கம்பெனியோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு இருக்கான். உடனே ஸ்டெப் மதரும் எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் இருக்கும் அப்படி அவன் மேல பழிய தூக்கி போட அப்பாவுக்கு கோவம் வந்து பேசாம இரு ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்னு சால்வ் பண்ணிட்டு வான்னு திட்டி விட அங்க இருந்து ஹீரோ ரூமுக்கு தான் வராங்க. இவங்க வரது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோனியும் ஹீரோ மடி மேல போய் உட்கார்ந்து அவனை கொஞ்சிட்டு இருக்க ஸ்டெப் மதரும் உள்ள வந்து நீ ஒர்க்குக்கு திரும்பி வான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒண்ணு சொல்றாங்க இவனுக்கு ஏதோ ஒரு வீடு உண்டு போல, சோ அதுக்கான பத்திரம் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துட்டு உன்னை நம்பிதான் தந்திருக்கிறேன், எந்த தப்பான விஷயமே அங்க போய் பண்ணிடாத அப்படி சொல்லி ஹீரோனி தான் மீன் பண்றாங்க. உங்க அப்பா கோவத்துக்கு மட்டும் நீ ஆளாகிறன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை சரி ஓகே நாளையில இருந்து நான் வேலைக்கு வரேன்னு சொல்ல அவங்களும் அங்கிருந்து போறாங்க. ஹீரோனியும் சூப்பர் உங்க ஸ்டெப் மதர் வாயாலேயே உங்களை ஒர்க்குக்கு வர வச்சுட்டீங்களே பரவாயில்லையே அப்படி பாராட்டிட்டு இருக்கா ஹீரோவை. உடனே ஹீரோவோ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். ஹீரோனிக்குலாம் ஹார்ட் பீட்லாம் எகர ஆரம்பிக்குது. இவளுக்குமே ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நினைக்கிறா இது எல்லாமே ஆக்டிங் தான், நீ மட்டும் ஓகே சொல்லிடாத மெங் மெங் அப்படி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் 2 வில்லிகளும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்டெப் மதர் ஜெனி கிட்ட உங்க அப்பாவை மட்டும் நீ கன்வின்ஸ் பண்ணு, ஹீரோவை தான் நான் மேரேஜ் பண்ணுவேன்னு அப்படியே அவளை உஸ்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனிலாம் கரெக்டான ஜோடியே கிடையாது ஹீரோக்கு, நீ தான் அவனுக்கு கரெக்டான ஜோடி அப்படி இப்படின்னு அவளை உஸ்பேத்தி விட அவளும் ஆமா ஆமா நான் தான் ரொம்ப அழகு, ஹீரோக்கு நான் தான் கரெக்டான ஜோடியா இருப்பேன் அப்படி அவளையே அவ பெருமையா பேசி சிரிச்சிட்டு இருக்கா. தென் அடுத்த நாள் ஹீரோனிய ஃப்ரெண்டு காரியை தான் பார்க்க வரா. அந்த நேரத்துல அப்பாவும் கால் பண்ண ஹீரோனிக்கெல்லாம் சம பயம், ஏன்னா அவங்களுமே இந்த நியூஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்கல்ல.
சோ அதான் சரி ஓகேன்னு இவளுமே அட்டன் பண்றா. அப்பாவும் சரியான ரைட் விடுறாங்க. எங்க இருக்கா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து சேரு, ஒண்ணு விடாம என்கிட்ட எல்லாமே சொல்லணும், இல்லனா அவ்வளவுதான் மிரட்ட. ஹீரோனி சரி ஓகேன்னு சொல்லிட்டு வைக்க, அப்போ ஹீரோ வந்து வீட்டுக்கு போகணும் வாரியா அப்படி சொல்லி கூப்பிட்ட. நான்லாம் வரல, எங்க வீட்டுக்கு போகணும் சொல்ல ஹீரோ அப்போ சரி நானும் வரேன் உங்க வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்த செகண்டே ரெண்டு பேருமே கார்ல தான் வீட்டுக்கு போறாங்க. எதுக்கு ஹீரோ போறான்னா ஹீரோனிய மேரேஜ் பண்ண கேக்குறதுக்குதான். சோ ஹீரோனி கிட்ட இதை சொல்ல ஹீரோனியும் நீலாம் அங்க வர வேண்டாம், உன்னோட லுக்கே நல்லா இல்ல, சோ எங்க அப்பா திட்டுவாங்க, எங்க அப்பாவை பார்க்காம இப்படியே உங்க வீட்டுக்கு போன்னு சொல்ல ஹீரோவோ சரின்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட வேகத்துல கார் ஓட்டிட்டு போன்னு சொல்ல அவருமே சம வேகத்துல கார் ஓட்டிட்டு போக ஹீரோனியும் பயத்துல கத்திட்டு வேற. அப்படியே நமக்கு ஹீரோனி அப்பாவை தான் காமிக்காங்க. அவங்கள கத்தி எல்லாம் வச்சு எல்லாருக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா சொல்ல முடியாது, அவங்க சமைய அந்த கத்தியை வச்சு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோனி ஹீரோவுமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோனி இதை பார்த்துட்டு இப்ப மட்டும் இவனை அப்பா கிட்ட கூட்டு போனா கத்திய வச்சு வெட்டி போட்டுருவாங்க, என்ன பண்ணன்னு தெரியலன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, நீ ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ விட்டு போ அப்படி சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோ அதெல்லாம் கேட்ட மாதிரியே தெரியல. அப்படியே உள்ள போய் அப்பா கிட்ட பேச அப்பாவும் ஹீரோ பார்த்துட்டு சரியான கோபத்துல கேக்குறாங்க, எதுக்கு நீ இங்க வந்திருக்கான்னு. உடனே அம்மாவும் வந்து கொஞ்சம் அமைதியாக்குறாங்க. அப்பாவை அப்படியே ஜூஸ் கொடுத்து அதில் உட்கார வைக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களையுமே போக சொல்லிடுறாங்க. சோ இவனுமே கொஞ்சம் கூட பயம் இல்லாம உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணித்தாங்க, நான் லவ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. உடனே அப்பாவோ உங்ககிட்ட நாங்கள் லோன் வாங்கியிருக்கோம், அதனால என் பொண்ணெல்லாம் உனக்கு கட்டி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் அப்போ பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அதில் இன்னொரு ஃபியான்சி இருக்கிறதும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதை பற்றி கேட்டுட்டு நீ பணக்காரன் உனக்கு ப்ராப்ளம்லாம் வராது, என் பொண்ணை தான் ட்ரோல் பண்ணிலாம் போடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஹீரோவும் நான் இனிமேல் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே என்னோட ஸ்டெப் மாதிரி பார்த்து வச்ச பொண்ணு, ஸோ எனக்கு அவளெல்லாம் பிடிக்காது, நான் ஹீரோனி மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறான். அது என்னன்னா 2 வீடு வாங்கி வச்சிருக்கானாமா. ஸோ அதை கொடுத்துட்டு இன்னுமே நான் தருவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். உடனே அப்பா வந்து என்னோட பொண்ணை காசு கொடுத்து வாங்க போறியோ அப்படி சொல்லி திட்டிட்டு என்னோட மருமகனா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அடுத்து ஹீரோனியை யார் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ஸ்கூலையுமே ரன் பண்ணணும்னு சொல்ல ஹீரோவோ மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் நான் கத்துக்கிறேன் அதுவும் உங்ககிட்ட இருந்து அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்பாவோ சரி ஓகே, என் பொண்ணு கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணிருக்காளான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாம், ஸோ அதுக்காக 3 சேலஞ்ச் வைப்பேன், ஸோ அதுல நீ வின் பண்ணிட்டானா என் பொண்ணு கட்டி தரேன், இல்லைன்னா நீ அப்படியே போயிடணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனியா அப்பா பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறா, என்ன சேலஞ்ச் தான் கொடுக்க போறாங்க தெரியலையே, அதுவும் கஷ்டமா தான் கொடுப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு ஹீரோவே பார்த்துட்டு இருக்க அந்த சேலஞ்சுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அடுத்து என்ன சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் என்னன்னா 300 வெங்காயத்தை வெட்டணும், அதுவும் 0.5 சென்டிமீட்டர் அளவு தான் வச்சு வெட்டணுமா. ஸோ ஹீரோமே வெட்ட ஆரம்பிச்சுட்டான். பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறான். ஹீரோனிய சைல உட்காந்து இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு எப்படி இருந்த மனுஷன் இப்ப வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காருன்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பிளேஸுக்கு 3 ஆண்டி வந்து இந்த மிளகாயுமே கொஞ்சம் வெட்டி தந்துருங்க தம்பி அப்படி சொல்லிட்டு போக ஹீரோவை இதை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே என்னடா நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நம்மளோட லுக்கை வச்சு இப்படி நம்மள வேலை வாங்கிட்டு போறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த வெங்காயமே நறுக்கி முடிக்கிறான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேலஞ்சுமே இவன் கம்ப்ளீட் பண்ணிடுறான். ஹீரோனி அம்மா கிட்டயுமே கேக்குறான் அடுத்த சேலஞ்ச் என்னன்னு. அது நாளைக்கு தான் அப்படியே அம்மாவுமே சொல்றாங்க. அம்மாக்கெல்லாம் ஹீரோவை பிடிச்சிருக்கு, அப்பாவுக்கு தான் ஹீரோவை பிடிக்கல, ஸோ அதனாலதான் இப்படிலாம் டாஸ்க் எல்லாம் வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் என்ன டாஸ்க்னா லேக்ல போய் தண்ணி எடுத்துட்டு வரணுமா, அதுவும் 300 டைம் எடுக்கணுமா அப்படி சொல்ல ஹீரோமே செய்யறான். ஹீரோனி இதை பார்த்துட்டு எல்லாம் அந்த கம்பெனி ஷேருக்கு தான் இப்படி ஹார்ட் ஒர்க்லாம் பண்றான் அப்படி நினைச்சுக்கிட்டு அம்மா கிட்ட அம்மா இது போதும் ஆல்ரெடி 100 டைம்ஸ் எடுத்தாச்சு, ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்பாவை திட்டுறாங்க, நீ ஃபர்ஸ்ட் அமைதியா இருக்க போறியா இல்லையான்னு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப முடியல போல. ஹீரோனி இதை பார்த்துட்டு அப்பா கிட்ட நான் மேரேஜ் பண்ண இவனை மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவை தலை சுத்தி கீழே விழ ஹீரோனி என்னாச்சுன்னு போய் பாக்கா. அதுக்கப்புறம் அப்பா கிட்டமே சொல்ல அப்பாவுமே விறுவிறுன்னு வந்து ஹீரோவை தூக்கிட்டு போக ஹீரோவோ அன்கிள் கீழே என்ன விடுங்க அப்படி சொல்லிட்டு நான் ஹீரோனி தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படி கத்திட்டு குதிச்சுட்டே வரான். அப்பாவும் அவன் சொல்றதெல்லாம் காதலே வாங்கல, அப்படியே தூக்கிட்டே போயிடுறாங்க. செகண்ட் டாஸ்க்லயுமே ஹீரோ வின் பண்ணிட்டான். பாதிலே அப்பா தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல, சோ இவன் விடாம இருச்சுக்கு அப்பாவுமே இவனை பாஸ் ஆக்கி போட்டாங்க. தேர்ட் சேலஞ்ச் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அது என்ன சேலஞ்சுனா 2 பேருமே ஒரு கேம் பிளே பண்றாங்க.
சொல்றாங்க. அந்த கேம் பார்க்க கொஞ்சம் செஸ் மாதிரிதான் வரும். பேசிட்டே தான் ப்ளே பண்றாங்க. அப்பாவும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, இவ்வளவு பெரிய பணக்காரனை இருந்துகிட்டு எதுக்கு ஏன் பொண்ணு மேரேஜ் பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ எங்க வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே போறாம போட்டின்னு இருப்பாங்க. சோ அவங்க கூட கம்பேர் பண்ணும் போது ஹீரோனி எனக்கு ஸ்பெஷலா தான் தெரியுறா. எந்த இதுலயும் ஆசையே பட மாட்டா, ரொம்ப கானஸ்டா இருப்பா அப்படி சொல்லிட்டு ஐ ஹோப் நான் நல்லா பாத்துக்கிடுவேன்னு சொல்ல. சரி எப்ப மேரேஜ்னு கேக்குறாங்க. நாளைக்குன்னு ஹீரோ சொல்றான். அப்பாவும் ஒத்துக்கிட மாட்டேக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு தான், அவளுக்கு கிராண்டா மேரேஜ் பண்ண ஆசையா இருக்கும்ல. சோ அதனாலதான் ஹீரோவும் சொல்றான், நாங்க டைரக்டா மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துருவோம் அப்படி எப்படியோ சொல்லி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுறான். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஹீரோமே செக்னு சொல்லி வின் பண்ணிட்டான். தென் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு உட்கார்ந்துருக்க. அப்பாவும் ஹீரோக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து ரெண்டு பேருமே நல்லா குடிச்சு மட்டையாகி புலம்பிட்டு இருக்காங்க. அதுவும் அப்பா இருக்காங்கல்ல, ஆல்பம்லாம் எடுத்து கொண்டு காமிக்கிறாங்க. ஹீரோனி சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையுமே, அதுக்கப்புறம் அம்மா போட்டோயுமே காமிச்சிட்டு ஒரே ஒப்பாரி வைக்கிறாங்க. என்னாலதான் ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ரத்தின கல்ல ஹீரோ கிட்ட காமிச்சு, இது எங்களோட முன்னோர்கள் யூஸ் பண்ணுவாங்க, அந்த இதுலதான் என்னோட ஒய்ஃபுக்கு நான் மோதிரமா செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். பட் அதை டிசைனா மேக் பண்றதுக்கு எனக்கு அவ்வளோத்துக்குள்ள பணமே இல்லை. ஸோ அதனால இப்படியே வச்சிருக்கேன் அப்படி சொல்லி, என் பொண்ணு இருக்கல்ல ஹை ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுவா. அதுக்கப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்லயும் வந்து எனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்ன பிள்ளைத்தனமா அழுதுட்டே இருக்காங்க. ஹீரோ சமாதானப்படுத்த ரெண்டு பேருமே குடிப்பதுல அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவும் ஹீரோனி ஏதோ ஒரு டிஷ்ஷை தான் எடுக்க போயிருப்பாங்க போல. ஸோ அவங்களுமே இங்க வந்து இதை பார்த்துட்டு அப்பாவும் நல்லா திட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா இருந்து டின்னருமே ஹாப்பியா முடிச்சுறாங்க. தென் அம்மாவும் ஹீரோனி கிட்ட, ஹீரோக்கு ஹேங் ஓவர் சூப்பை கொடுத்துட்டு வா அப்படி சொல்லிட்டு அது கூட கார்டும் கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு நைட்டு ஒன்னா இருங்க அப்படி சொல்றாங்க. அம்மா பாருங்களேன் என்னென்ன வேலை எல்லாம் பண்றாங்கன்னு. ஹீரோனியும் முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அதை கொடுத்துட்டு சூப்பை மட்டும் வாங்கி கொண்டு போய் ஹீரோ இருக்கிற ரூம்ல வைக்க, ஹீரோவும் அப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல. சோ ஹீரோனியும் அவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நிக்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் இந்த சூப்பை கொடுத்து விட்டாங்கன்னு சொல்ல ஹீரோவும் அதை எடுக்கிறான். கீழே அம்மாவும் இன்னொரு பாக்கெட்ட ஹீரோனிக்கு தெரியாமே வச்சு விட்டுருக்காங்க. சோ ஹீரோவுமே பாத்துறாங்க. அத உடனே ஹீரோனியுமே எடுக்க வராளா, அதுக்குள்ள ஹீரோவை எடுத்துட்டு, என்ன நான் சரக்கு அடிச்சதால என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கலான்னு பாக்குறியோ அப்படி கேட்டுட்டு ஹீரோன் கிட்டயே போக, ஹீரோனியே சொல்றா எங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல, இவனும் ரொம்ப பக்கத்திலே ஹீரோன் கிட்ட வாரானா. அப்படியே ரெண்டு பேருமே பெட்ல வீல ஹீரோவோ கிஸ் கொடுக்குறான். இங்க வெளியே அம்மா அப்பாவும் லேக்ல ரவுண்ட் அடிக்கிறாங்க. அதுவும் ஹீரோ ரூமை பார்த்தே ரவுண்ட் அடிக்கிறாங்களா. ஸோ அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோ ரூம்ல ஹீரோ கிஸ் கொடுக்கறத ஃபர்ஸ்டே பார்த்துறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்பவுமே இவங்க கிஸ் பண்றாங்கல்ல, அதை பார்த்துட்டு அது எப்படி மேரேஜ் பண்ணாம கிஸ் கொடுக்குறாங்க, நான் அதை தடுக்க போறேன்னு சொல்லிட்டு எந்திக்கிறாங்கல்ல. அம்மாவோ இங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு அவங்களை பிடிச்சு வைக்க, இவங்க ரெண்டு பேசுற சவுண்டு உள்ள கேட்டுருது. ஸோ ரெண்டு பேருமே டக்குன்னு எந்திரிச்சு வந்து வெளியே எட்டி பார்க்க, இவங்க ரெண்டு பேருமே ஒரு பொம்மை தலையை மாட்டிட்டு இருக்க. ஹீரோனிக்கும் ஒன்றும் புரியல, இது என்னடா இப்படி ஒன்று இருக்கேன்னு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோனியை வழி அனுப்பதான் எல்லாருமே வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்பாவுமே சொல்றாங்க, நீ எல்லா சேலஞ்சிலுமே வின் பண்ணிட்டா, ஸோ உனக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்போட புக்கு தாரேன், நீ இங்கே வந்து கற்றுக்கோ, என்னோட கிராண்ட் சனுக்குமே சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல, ஹீரோனியே இதை பார்த்துட்டு வேண்டான்னு தான் சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோவும் அதை வாங்கி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கானா, அதில் அந்த புக்குமே இருக்குது, அது கூட சேர்ந்து அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப் இருக்குல்ல அதோட பத்திரமும் இருக்குது. இதை பார்த்து ஹீரோவும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவங்க என் மேலே இவ்வளோ நம்பிக்கையே இருப்பாங்கன்னு. அப்படியே அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு ஹீரோனியை நான் நல்லா ஹாப்பியாக பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்மா இருக்காங்களா, அவங்க ஹீரோனி கிட்ட வந்து அட்வைஸ்லாம் பண்ணி கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க. என்ன அட்வைஸ்னா எல்லா அம்மாமார்களுமே பண்ணுவாங்கல்ல, ஸோ அதான் அது ரிச் ஃபேமிலி, நீ எப்படி அதை சமாளிச்சுட்டு பொறுமையாக இருன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனிக்கலாம் இப்படி அம்மா அப்பா பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி, இந்த உலகத்துல நீங்கள் தான் பெஸ்ட் அம்மா அப்பான்னு சொல்லி ஹக்குமே பண்ணி பாசமலராக பொழிஞ்சிட்டு இருக்காங்க. தென் அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க போல. ஸோ இவங்களுமே அந்த காரை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அம்மாவும் சொல்கிறாங்க, இப்போ
இப்பதான் சின்ன பிள்ளை மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள மேரேஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டான பர்சனை தான் சூஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி அந்த ரிங்குமே காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த ரிங்க நேத்தே செஞ்சு கொடுத்துட்டான் போல. சோ அததான் பெருமையா பேசிட்டு இருக்காங்களா. அப்பாவும் இதை கேட்டுட்டு அது யாரு, என்னோட மருமகளா, சோ அவன் டேலண்டா தான் இருப்பான் அப்படி ஹாப்பியா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக, இன்னொரு சைடு இவங்க கார்ல தான் வராங்க. அதுமே அப்பா அம்மா கொடுத்துருப்பாங்கல்ல ரெண்டு பேருக்குமே, அந்த இதைதான் பார்த்துட்டே வராங்க. ஹீரோவுமே அதை பார்த்துட்டு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண இப்படிப்பட்ட ஃபேமிலியை உள்ள இன்வால்வ் பண்ணிட்டோமே, ஃபர்ஸ்ட் ஹீரோன் கிட்டே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு ஹீரோனையே பார்க்குறான். அவளும் அம்மா கொடுத்த செக்கை தான் பார்த்து ஹாப்பியா இருக்கா. அம்மா ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அது 5 மில்லியன் காசு. ஹீரோவோ என்ன அதே கடிச்சு தின்னுற போல ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கான்னு கேட்க, நீங்க எப்போதும் ஒர்க் பண்ணும்போது இதுக்கு மேலேயே பணத்தை பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ நாங்களாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எப்போ எது ஒர்க் அதான் இப்படிப்பட்ட காசையே நாங்கள் பார்ப்போம், அதுவும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால தான் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு பேசிட்டு வர. ஹீரோவோ ஹீரோனி அப்பா கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பத்திரத்தெல்லாம் காமிக்கிறான். அதை பார்த்த ஹீரோனியும் எதுக்கு எங்க அப்பா உங்ககிட்ட தந்தாங்க, நாம ஃபேக்கா தானே நடிக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அதை வாங்க பார்க்காளா. ஹீரோவோ அதை கொடுக்காம ஃபர்ஸ்ட் எங்க கம்பெனி இருக்குல்ல அதுல எங்க அம்மாவோட ஷேரை நான் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் இதை தருவேன்னு சொல்ல, சரி அப்ப நாம மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் சர்டிபிகேட் வாங்க அந்த இடத்துக்கு போயிடறாங்க. அங்க போய் போட்டோ எடுக்கிறாங்களா. அப்போ ஹீரோனி ஃபேஸ் மட்டும் தான் அதுல கவர் ஆகுது. சோ அங்க இருக்கிற போட்டோகிராஃப்மே சொல்றாங்க, ஏமா பக்கத்துல இருக்கிற ஸ்டூல் எடுத்து போடுமா, அப்பதான் கொஞ்சம் ஈக்குவலாவே தெரிவிங்க அப்படி சொல்லிட்டு இருக்க. அவங்களுமே எடுத்து போட்டு நின்று அந்த போட்டோவுமே எடுத்து மேரேஜ் சர்டிபிகேட்டுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே அந்த கார்ல உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனியும் இப்போ நாங்க மேரேஜ் ஆன கப்புள் அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஹீரோவையே பார்க்க, அவன் அதையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்கானா. என்ன இவன் இப்படி பார்க்க, நம்ம கிட்ட ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்துருவானோ அப்படி பதட்டமா பார்த்துட்டு இருக்க. அந்த நேரத்துல ஹீரோவுமே கைய பிடிக்கிறான். இவளும் பயந்துட்டு என்னடா அப்படி சொல்லி அவனை தள்ளி விட, அவனுமே சொல்றான் இல்ல ரிங்க தான் போட்டு விடலான்னு பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரிங்குமே எடுத்து காமிக்கிறான். இது இவன் தான் மேக் பண்ணிருக்கான், அதுவும் இது ரொம்ப ரேரான ரத்தின கல்லாம் அப்படி சொல்லிட்டு ஹீரோனிக்குமே போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு அவனாவே போட்டுக்கிட்டான். ரெண்டு பேருமே கைய ஒன்னா வச்சு அந்த மேரேஜ் சர்டிபிகேட்டுமே வச்சு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிடுறான். தென் வீட்டுக்குமே கூப்பிட்டு வர ஹீரோனி சொல்றா, நாம கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிருக்கிறோம், சோ என் பக்கத்துல நெருங்கி வர முயற்சி பண்ண கூடாதுன்னு சொல்ல, ஹீரோவோ ஆல்ரெடி என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்மே நீ எடுத்துக்கிட்டா, அது மட்டும் இல்ல நேத்து நைட்டு கூட என் ரூமுக்கு ஒரு இது கொண்டு வந்த தெரியுமா அப்படி சொல்லிட்டு பக்கத்திலேயே வாரான். உடனே ஹீரோனியும் அவனோட வாயை மூடிட்டு பேசாம இரு அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவனும் ஹீரோனி பிடிச்சு என்ன இனிமே எல்லாரும் முன்னாடியும் ஹனி தான் அப்படி சொல்லி கூப்பிடணும் சரியா அப்படி சொல்லிட்டு அவளையே ரொமான்டிக்கா பார்த்துட்டே இருக்கான். இன்னொரு சைடு வீட்டுக்குள்ள ஜெனி அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து மேரேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவும் ஹீரோ கிட்ட பதிலாம் கேட்கவே இல்லை, ஓகே மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. உள்ள ஹீரோ ஹீரோனியுமே ஜோடியா வந்து மேரேஜ் சர்டிபிகேட்டுமே காமிக்கிறாங்களா. அப்போவோ திட்டுறாங்க. ஜெனி அப்பாவோ இதை பார்த்துட்டு சரி உங்க ஃபேமிலி பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வெளியே போறாங்களா. பின்னாடி அப்பா ஸ்டெப் மதர்லாம் போக இங்க ஜெனியோ ஹீரோ கிட்ட வந்து வாழ்த்துக்கள்னு சொல்ல, ஹீரோவும் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கான பர்சன் கிடைப்பான்னு அதெல்லாம் பேசுறான். பட் அவளோ எனக்கு பிடிச்ச பர்சனை தான் இன்னொருத்தி எடுத்துக்கிட்டாலே அப்படி சொல்லிட்டு ஹீரோக்கு டக்குன்னு ஒரு கிஸ் கொடுக்குறா. ஹீரோவும் உடனே நகண்டுறான். ஹீரோனியும் இதை பார்த்துட்டு எதுக்கு நமக்கு இப்ப கஷ்டமா இருக்கு இந்த பொண்ணு பண்றதை பார்த்துட்டு அப்படி மனசுக்குள்ள யோசிக்கிறா. இவளுக்கு ஆல்ரெடி ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, அதனாலதான் இப்படி மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு, அது இன்னுமே இவளுக்கு புரியல. ஹீரோவோ ஜெனி கிட்ட வார்ன் பண்றான், எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு சோ என்ன இப்படிலாம் தொட்டுட்டு இருக்க கூட சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட இப்ப நான் வாரேன் அப்படி சொல்லிட்டு வெளியே போக, ஹீரோனியுமே ஓகேன்னு பாய் சொல்லிட்டு இருக்க. ஜெனி இருக்கால, அவளும் ஹீரோனி கிட்ட வந்து நீ எவ்வளவு சீக்கிரமா ஹீரோ விட்டு போகிறியோ அது உனக்கு நல்லதுன்னு ஹீரோனி ஃபேஸ்ல கைய வச்சு சொல்றாளா. உடனே ஹீரோனியும் ஹீரோ கிட்ட இருந்த ஞாபகத்தெல்லாம் நினைச்சு பாக்குறா. அதுக்கப்புறம் இவளோட கைய ரொம்ப டைட்டா பிடிக்க அவளுக்குமே வலிக்குது போல. இவளுமே சொல்றா, என்னோட புருஷன் கூட நான் தான் இருப்பேன், நீலாம் அவர் பக்கத்திலே வந்துடாத, உன் மூஞ்சி ஃபர்ஸ்ட் கண்ணாடியில பாத்துருக்கிறியா, இருக்கிறதுலே உன் முகம் தான் கேவலமா இருக்கு அப்படி சொல்லிட்டு போக, இவளும் ஏன் முகமா நானே அழகா சர்ச்சர் பண்ணி வச்சிருக்கேன், என் முகத்தை பத்தி இப்படி சொல்லிட்டு போறா. அப்படி இவன் இந்த பக்கத்துல புலம்பிட்டு இருக்க. இந்த சைடு ஸ்டெப் மதரை பார்க்கதான் டோங்குமே வந்து
வந்திருக்கான். அவனுமே சொல்றான், நான் பண்ற டிசைன் ஒண்ணுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. அப்பா ஒரே சொல்றாங்க, கடுப்பாகுது, ஹீரோ பண்றதுதான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்காமா சொல்ல. அம்மாவும் சரி சரி அவனை ஒரு வழி பண்ணணும், இப்பதானே அவன் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான், அவனோட ஒய்ஃப் நேம நார் அடிக்கணும், அப்படி ஒரு கேவலமான மாஸ்டர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து ஹீரோனியா அவனோட இன்னொரு வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். இனிமே இவங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்க போறாங்க போல. ஸோ ஹீரோமே சொல்றான், நமக்கு மேரேஜ் ஆகிட்டு எல்லாரும் நம்மள தான் வாட்ச் பண்ணுவாங்க, ஸோ நம்ம ஒன்னா இருந்தாதான் அவங்களுக்கு சந்தேகமே வராது, அதுவும் எங்க அம்மா ஷேர் என்கிட்ட வர வரைக்கும் நீ இருந்தா போதுன்னு சொல்லிட்டு போக ஹீரோனியா அந்த வீட்டை தான் பார்த்துட்டு வரா. எவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து ரசிச்சுட்டு வரா. அப்போ ஒரு நாயுமே வருதா, அதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே கொஞ்சிட்டு இருக்காங்க. இது ஹீரோவோட டாக் தான், நேம் வந்து பப்பு. அதை ஹீரோன் கிட்டயுமே சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இதுதான் உன்னோட ரூமு, உன்னோட திங்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு ஃபேவரட்டான ஒரு பொம்மையுமே எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. ஸோ அதையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த பெட்டில் படுத்துட்டு ஜாலியாக இருக்க. ஹீரோவும் சொல்கிறான், என்ன நீ ப்ரைவேட்டாக இருக்கும்போதுமே ஹஸ்பண்ட் ஹனி அப்படி தான் கூப்பிடணும் சரியா அப்படி சொல்ல. இவ்வளோ வெக்கப்பட்டு கூப்பிட அந்த நேரத்தில் மேனேஜருமே உள்ளே வந்துடுறாங்க. இதை கேட்ட அவரோ ஏதோ ஒரு விஷயத்த தான் சொல்ல வந்திருக்காரு, ஹஸ்பண்டுன்னு கேட்டிருப்பார்ல லாஸ்ட்டா. ஸோ அதை வச்சு ஹீரோவை கூப்பிட்றாங்க ஹஸ்பண்ட்னு. அதுக்கப்புறம் நார்மல் ஆகி, உங்கள் அப்பா மீட் பண்ணுமா உங்களை, நீங்கள் ரெண்டு பேருமே உண்மையால மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃபேக் மேரேஜ் பண்ணிருக்கீங்களா அப்படி சொல்லி எவிடன்ஸ்லாம் கொண்டு வர சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோனியும், அப்போ நானும் எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, இல்ல நீலாம் அங்க போக வேண்டாம், நான் சீக்கிரமாவே இங்க வந்துடுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் போக இவளுக்கோ கடுப்பாகுது, மேரேஜ் ஆனாலே இப்படி ஒரு தொல்லை இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த பெட்லேயே கடுப்புல படுத்துட்டு இருக்கா. தென் ஹீரோனியுமே அடுத்த கொஞ்ச நேரத்திலே வீட்டை விட்டு வெளியே போறா. எதுக்கு நான் இவளுக்கு அங்க இருக்கிறக்கே போர் அடிக்குதான். ஸோ அவளோட லைஃப் ஸ்டைம் எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வீட்டில் போய் எடுக்கிறதுக்கு தான் போறா. அந்த டைம்ல ஒருத்தன் ஹீரோனி கிட்ட வந்து, நான் தான் ஹீரோவோட புது அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஹீரோ உங்களுக்காகவே சர்ப்ரைஸ் பண்ண ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ அவங்க தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு அவளை கார்க்குள்ளேயும் கூப்பிட்டு போக இவளுமே ரொம்ப ஹாப்பியாக போறா. அங்கே போனாதான் தெரியுது அவளை சுற்றி ஒரு 5-6 தடிமாடு பசங்க அப்படியே அவளை பயமுத்துற மாதிரி பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஃபோனை வச்சு வீடியோவும் எடுக்கிறதுக்கு அதில் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் ஸ்டெப் மதர் போட்ட பிளானு. ஸோ நமக்கு அப்படியே வெளியே காரை தான் காமிக்காங்க. கார்லாம் ஒருபடி ஆடுது, சவுண்டுமே உள்ள வந்து கேட்குது. அதே சமயம் இன்னொரு பக்கம் அப்பாவும் வழக்கம் போல ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனுக்குமே கோவம் வரும்ல. தென் அவனுமே வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போக ஸ்டெப் மதரும் பின்னாடி வந்து அவனை கூப்பிட்டு, என்ன இப்பதானே உனக்கு கல்யாணமே ஆச்சு, உன்னோட ஒய்ஃபை மட்டும் வீட்டில் தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போறாங்களா. ஹீரோக்கு அப்பதான் ஸ்ட்ரைக்கே ஆகுது, இது ஏதோ ஒரு வேலையை பண்ணி விட்டுருக்குதுன்னு. அதுக்கப்புறம் அவளுக்குமே கால் பண்ணி பாக்குறானா, அவ எடுக்க மாட்டுக்கா. ஸோ பதட்டமா ரெண்டு பேருமே தேட போறாங்க, மேனேஜரும் ஹீரோமே. இந்த சைடு ஹீரோனியும் இவன்மை எல்லாத்தையுமே நல்லா துணியை துவைக்கிற மாதிரி துவைச்சி கெட்டி போட்டு வச்சிருக்கிறா. அதுவும் இவங்க வீடியோ எடுக்க வந்தாங்கல்ல ஹீரோனிய, ஆனா ஹீரோனிய இவங்கள வச்சு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கே நல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், தெரியாம இவங்க வந்து மாட்டிக்கிட்டான்னு அந்த பிளேஸுக்கு ஹீரோமே ரொம்ப பதட்டமா வந்து ஹீரோனிய ரொம்ப எமோஷனலா ஹக் பண்ணிக்கிட்டு ஹீரோன் கிட்ட கேக்குறான், எதுக்கு நான் ஃபோன் பண்ண நீ எடுக்கல அப்படி சொல்லி கேட்கையுமே அவளுமே ஆன்சர் பண்ண வரா. அதுக்குள்ள இவன் ரொம்ப எமோஷனல் ஆகி அவளுக்கு கிஸ்ஸுமே கொடுத்துறான். இது எல்லாமே லைவ்ல போயிட்டு இருக்கா. ஸோ அங்க லைக்லாம் பிச்சுக்கிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவே கொஞ்சம் நார்மல் ஆகிறான். ஸோ ஹீரோனியுமே ஃபோன் கிட்ட வந்து, இது என்னோட ஹனி தான், கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவளை தூக்கிட்டே போயிடுறான். இவ்வளோ என் ஃபோன் எடுத்துட்டு வர அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கா. அதெல்லாம் கவலைப்படாத, மேனேஜர் எடுத்துட்டு வருவாங்க அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போக மேனேஜரோ இந்த ரவுடி பசங்களை கட்டி போட்டிருக்காங்களா. ஸோ அதை போலீஸ்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. தென் வீட்டுக்குமே கூப்பிட்டு வந்து, சாரி தானியாக இங்கே விட்டுட்டு போயிட்டேன், இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், நல்ல வேலை உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு, இல்லைன்னா என்ன பண்ண அப்படி எமோஷனலாக பேசிட்டு நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன், எங்கள் அம்மா ஷேர் வாங்குறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன், வேற வழியே எனக்கு தெரியல, அது மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா உனக்கு கன்ஃபார்மாக டிவோர்ஸ் தந்துடுவேன், நீ ஹாப்பியாக இருக்கலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவளோ கொஞ்சம் சோகமாகவே ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா டிவோர்ஸ்ன்னு சொன்ன உடனே. அதுக்கப்புறம் இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் சின்ன வயசுல இருந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அங்க மேனேஜருமே வந்து, உங்களுக்காகவே நான் பேட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோனிய மருமகளா ஏத்துக்குன்னா இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்களா. அது என்னதுன்னு சொல்றாங்க. ஹீரோ அம்மா இருக்காங்களா, அவங்க கையாலே
பிங்க் கலர்ல ஒரு டைமண்ட் நெக்லஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு மீனிங்குமே வச்சிருக்காங்க. லவ் ஆஃப் ஏஜஸ் தமிழை பார்த்தோன்னா காலங்கடந்த காதல். ஸோ அந்த டைமண்ட் நெக்லஸ் ஹீரோயின் கிட்ட இருந்தா மட்டும்தான் அவளை மருமகளை ஏத்துக்கிடுவாங்களாம். அப்படி மேனேஜர் கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்களுமே இங்க சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த நேரத்துல ஜெனி இருக்காளா, அவளுமே இந்த வீட்டுல தங்கிருக்கு வந்துடுறா. ஹீரோ அப்பா கிட்ட தான் கேட்டிருப்பா போல. சோ அவங்களுமே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி திட்டுறா, இது எங்க வீட்டுல நீ எப்படி வரலான்னு. இவளும் ஹீரோனி பேசுறதெல்லாம் கண்டுக்கல. அப்படியே ஹீரோ கிட்ட வந்து உட்கார்ந்து இங்க இருந்து போனா கம்பெனிக்கு ரொம்ப சீக்கிரமா போகலாம், அதனாலதான் இங்க வந்து தங்கிருக்கேன், கொஞ்ச நாள் தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோலாம் அதெல்லாம் கண்டுக்கல. ஹீரோ இந்த முறைச்சிட்டு இருக்கா. தென் சீனை கட் பண்ணா ஜெனி இருக்காளா, அவளும் ஹீரோ ரூம்ல தான் தங்குவேன்னு வந்து நிக்கிறா. அந்த ரூமை சுத்தி பார்க்காளா, அது ரொம்ப சைல்டிஷா இருக்காமா. அதை நக்கல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனியும் போடி போடி வேற ரூம்ல போய் தங்கு, இது என்னோட ஹனியும் நானும் இருக்கிறதுன்னு சொல்ல, இவளோ நீ வேணா சர்வன்ட் ரூம்ல போய் தங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு பிடிச்ச ஒரு பொம்மை இருக்குல்ல, ஸோ அதை பார்த்துட்டு இது நல்லா இல்லதான் பட் நானே வச்சுக்கிறேன்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோனி இதை பார்த்துட்டு அதை வாங்கி வச்சுக்கிறா. இவளோ ஹீரோ கிட்ட போய் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பேன், எனக்கு வாங்கித்தா அப்படி சொல்லி கேட்க, ஹீரோவும் உடனே ஹீரோனி கிட்ட நீ அதை கூட நான் உனக்கு புதுசாக வாங்கி தர சொல்ல, ஹீரோனிக்கு செம கோவம் வருது. ரெண்டு பேருமே ரொம்ப மோசம் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு போக, ஹீரோவோ நீ அவளோட தங்கச்சியா போயிட்டா, அதனால தான் நான் இப்படி பொறுமையா இருக்கேன், எல்லாமே செய்யறேன் அப்படி சொல்லிட்டு உன்கிட்ட தான் அந்த பிங்க் டைமண்ட் நெக்லஸ் இருக்குன்னு தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்க, அவளும் ஆமா என்கிட்ட தான் இருக்கு அப்படி அதில் உட்காந்துட்டு கழுத்துல கை வைக்கிறாளா. உடனே இவனுமே எடுத்து பார்க்கறான், அது வேற ஏதோ ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கு. உடனே இவளும் ஒரு படியை சிரிச்சுக்கிட்டு, நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா, உன்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாலாம் நான் அதை தரமாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்ல, ஹீரோவோ கோவப்பட்டு வெளியே வரான். அங்க வந்த பிறகுதான் தெரியுது ஹீரோனியும் அங்க இல்லவே இல்லை, அவளோ ஐயா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஸோ இதை தான் மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. அடுத்த செகண்டே அங்க இருந்து அம்மா வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அங்க அம்மா கிட்டயுமே கேட்குறாங்க ஹீரோனி எங்கன்னு. அவளா அந்த லேக் கிட்ட தான் இருக்கா. சரி அதெல்லாம் விடுங்க, நேற்று நீங்க ஒரு பொம்மையை வாங்கிட்டு போனீங்கல்ல, அது அவங்க அப்பா அவளோட பிறந்த நாளுக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க, ஸோ அது அவளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆனது அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவனுமே அப்படியான்னு கேட்டுட்டு ஹீரோனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, மேனேஜரும் சொல்றாங்க மேடம் ரொம்ப கோபப்பட்டு இருப்பாங்க, நீங்க காலின்னு பேசிட்டு வர. ஹீரோனியும் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோவை இதை பார்த்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு போக, மேனேஜரும் ஃப்ரெண்டு கரையை தடுத்து வச்சிடுறாங்க. இங்க ஹீரோவோ ஹீரோனி கிட்ட சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவளும் ஒன்னும் நடக்காத மாதிரி, அதெல்லாம் நான் பெருசாவே எடுக்கலையே, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே அப்படி சொல்லிட்டு இருக்க, நிஜமாவே நீ கோப்படலையே அப்படி சொல்லி கேக்குறான். இல்லையே, ஆனா நீங்க அவன் மேல ஸ்பெஷலா கேர் எடுக்கிறீங்களே அப்படி சொல்லி கேக்குறா. ஹீரோவா அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவளுக்கு ஒரு போட்டோ எடுத்து காமிக்கான். இது யாருன்னா ஜெனி இருக்கால, அவளோட சிஸ்டர் தான். அவளை பத்தி இப்பதான் இவன் சொல்றான். அவளோட நேம் லைலா. ஹீரோவும் அந்த பொண்ணுமே ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்தாங்களாம். ஹீரோ அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த பொண்ணுக்கு அந்த பிங்க் டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துருக்காங்க கிஃப்டா. அதுக்கப்புறம் ஸ்டெப் மதரும் எங்கள் அப்பாவும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவும் கோவம் வந்துட்டு, ஸோ லேக்லெஸ் ஆகலான்னு பார்த்தேன். பட் என்ன லைலா சேவ் பண்ணிவிட்டு அவள் செத்து போயிட்டா. அவள் சிஸ்டருக்காக தான் ஜெனி என்ன பண்ணாலும் நான் பொறுத்துட்டே இருக்கேன். மட்டும் இல்லை, லைலா ஃபேஸ் மாதிரியே ஜெனி சர்ஜரி பண்ணி வச்சிருக்கா, எதுக்குன்னு தெரியல. ஸோ நான் உனக்கு சீக்கிரமாகவே அந்த பிங்க் டைமண்ட் நெக்லஸை வாங்கி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனியும் இது எல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குமே, இல்லை நாம் ரெண்டு பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர்லா, ஸோ அதான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோனியும் ஜஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் தானா நம்ம அப்படி சொல்லி கேட்குறா. இல்லை இல்லை நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் கான்வர்சேஷனும் முடியுது. நெக்ஸ்ட் ஹீரோ இருக்கல்ல, அவன் அவனோட கம்பெனி நியூஸை தான் பார்த்துட்டு இருக்கான். அதில் அவங்க கம்பெனியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ மேனேஜரும் வந்து ரெண்டு ஃபைல கொடுக்குறாங்க. ஹீரோவா அதுல ஒரு ஃபைலை எடுத்து கொடுத்துட்டு இதை ஸ்டெப் மதர் கிட்ட போய் கொடுன்னு சொல்ல, பாஸ் இந்த டீசன்ட் காம்படிஷனை அன்னைக்கே சேர்மன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல அந்த மீட்டிங்ல. ஆமா, ஆனா டோங்க ஏதாட்டும் பண்ணணுமே, ஸோ அதனால இந்த ஃபைலை அவங்க கிட்ட போய் கொடு. அது கூட அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல, அதாவது இந்த கம்பெனில ஆட்டையை போட்டிருப்பாங்கல்ல அந்த டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஒர்க்கை பத்தி வேற ஒருத்தங்கிட்ட பேசிப்பாங்கல்ல அதோட ரெக்கார்டு எல்லாமே ஆட் பண்ணி கொடு பின்னாடி அப்படி சொல்லிட்டு இருக்க. மேனேஜருமே சிரிச்சுட்டு போறாங்க. தென் மேனேஜருமே அங்க இருந்து ஸ்டெப் மதர் கிட்ட வந்து அந்த டேபிள்ல அந்த ஃபைலுமே வச்சுட்டு, இது வந்து ஹீரோ தர சொன்னாங்க, நீங்க ஒருக்கா பாருங்க அப்படின்னு சொல்ல, இதான் சேர்மன் அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படி சொல்லும் போது, இல்ல ஹீரோ உங்களை பார்க்க சொன்னாங்க, நீங்க உள்ள திறந்து பாருங்க ஒரு தடவை அப்படி சொல்லிட்டு மேனேஜருமே அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே ஸ்டெப் மதரோ அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டீட்டெயில்ஸ்மே பின்னாடி ஆட் பண்ண சொன்னால ஹீரோ, அதுமே பார்த்துறாங்க. அதை பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. டோங்க இதை பார்த்துட்டு இது என்ன என்னோட
என்னோட ரெக்கார்டு அண்ட் என்னோட டிரான்சாக்ஷன் டீட்டெயிலாம் எடுத்து வச்சிருக்கிறான். அப்படி இவன் பதட்டமா பார்த்துட்டு இருக்கானா? இங்க ஸ்டெப் மதரோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்னோட பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்படி ஹீரோ மேல கோலங்காண்டுல இருக்காங்க. இந்த எபிசோடு ஓப்பனிங் சீன்ல ஹீரோனியோ பார்க்கு தான் வாரா. அங்க ஒருத்தன் வந்து ஹீரோனியை இன்வைட் பண்றான். இவன் வேற யாருமே இல்ல, ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான். ரெண்டு பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். இவனோட நேம் குவான். இப்போ ஹீரோனியோ ஒரு இன்னசென்ட் பொண்ணு நினைச்சு டீஸ் பண்றான். அண்ணி உங்க கையை தாங்கன்னு கேட்டு கிஸ் பண்றான். ஹீரோனியோ பதட்டமா எடுத்துறா. இப்போ நம்ம என்னதான் ஆக்ட் பண்ணணும்னு தெரியலையே. ஹீரோ பார்த்துட்டு என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. குவானோ வாங்க நீ இந்த சரக்கு குடிக்கன்னு கொடுக்க அவளும் என்ன செய்யன்னு தெரியாம குடிச்சிட்டு ஹீரோனிய பதிலுக்கு ஒரு பெரிய கிளாஸ்ல உள்ள ட்ரிங்கை எடுத்து கொடுக்க ரெண்டு பேருமே குடிக்கிறாங்க. அவனுமே பாதியில வச்சலான்னு பார்க்கான். அதையும் விட மாட்டேக்காத ஹீரோனியை குடிங்கன்னு கையை வச்சு தள்ளி குடிக்க வச்சிடுறா. இப்பதான் நம்ம ஹீரோயினோட ஒரிஜினல் கேரக்டரே வெளியே வருது. அப்படியே கெத்த டேபிள் மேல காலை வச்சு டேய் தம்பி இந்த ஈவெண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லைன்னா என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கணும். ஒன்றும் சொல்லாம திடீர்னு என்ன வர வச்சிருக்கீங்க அப்படி சொல்லி கேத்தா பேசிட்டு இருக்காளா. இவனுக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இன்னசென்ட் பொண்ணு நினைச்சா இப்படிலாம் பேசுதுன்னு பார்த்துட்டே இருக்க. அப்போ ஹீரோமே சொல்கிறான், என்னடா இப்போ கூட நீ இன்னசென்ட் பொண்ணு தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படி கேட்கையுமே அவனும் அண்ணி நான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட இன்ட்ரோ கொடுத்துருக்கணும், அது என்னோட தப்பு, சரி நான் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுமே சொல்கிறான். நானே ஹீரோவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. நான் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன். ஹீரோட அம்மா தான் என்ன தத்தெடுத்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டே கொஞ்சம் ஜுவல்லரி டிசைன்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நல்லா கற்றுக்கிறத பார்த்துட்டு எங்கள் அப்ராடில் படிக்க வச்சாங்க. குவான் இருக்கான்ல இப்போ ஃபேமஸான டிசைனர் ஆகிட்டான். ஸோ அதில் அவனோட நேம் ஸ்டீவன். ஸோ அதை ஹீரோனிக்கிட்டே சொல்கிறான். ஹீரோனியுமே அதை கேட்டுட்டு ஓ அந்த ஃபேமஸான டிசைன் நீங்கள் தானா, நியூஸ்லலாம் போட்டுருந்தாங்க நீங்கள் வர போகிறீங்கன்னு அப்படி சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு ஹீரோ இருக்கான்ல அவன் ரொம்ப தந்திரமானவன், நீங்கள் அவனை மட்டும் நம்பிடாதங்க அப்படி சொல்லிட்டு என்ன கூட இப்போ என்ன வேலை பார்க்க சொல்லியிருக்கான் தெரியுமா, டோங்குக்கு ஸ்பை வேலை பார்க்க சொல்லியிருக்கான். அவன் என்னென்ன பண்ணுறான் எல்லாத்தையுமே இவன்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவளும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா இப்போ நம்ம ஆக்ட் பண்ணதான் கரெக்டு, பிறகு நம்ம ஆக்ட் பண்ணலன்னா கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னோட புருஷெல்லாம் தந்திரமானவங்களாம் கிடையாது, அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு மடியில் போய் உட்காந்துட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டாக பேசுகிறா. இவனுக்கும் ஒன்றும் புரியாமல் நிற்கான். அதுக்கப்புறம் நல்லா மட்டே ஆகிறா ஹீரோனி. அப்போ அந்த பிளேஸுக்கு யோயா இருக்கா அவளை வேட்டரா வாரா. இவங்க ரெண்டு பேருமே உள்ள பாத்துறாளா. சோ இவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறுபடியுமே வெளியே போயிடுறா. இத குவானுமே நோட் பண்ணிருப்பான். இப்போ குவான் என்ன சொல்றானா, டே எந்த பொண்ணு கூட இவ்வளோ அட்டாச்சாக இருக்க மாட்டியே, எனக்கு பக்கம் நீ லவ் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுன்னு சொல்ல அவனும் ஒன்றும் சொல்லாம சிரிக்கிறான். தென் ஹீரோவுமே குவான் கிட்ட டோங்க பத்தி ஏதாவது இன்ஃபார்ம் தெரிஞ்சுச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனிய கூப்பிட்டு வெளியே போக அங்கதான் யோயோவும் நின்று இருக்கா. இவங்க வரதை பார்த்துட்டு அப்படியே அவ திரும்பி நின்னுக்கிறா. சோ இவங்க போன உடனே உள்ள அந்த ட்ரிங்குமே எடுத்துட்டு போக வர அந்த நேரத்துல குவானுமே வெளியே வந்துடுறான். இவளை பார்த்துட்டு எதுக்கு நீ உள்ள வரல, அங்க வந்தால இவங்க ரெண்டு பேரையும் எனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேக்குறான். அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு நான் இங்க வெயிட்டரா வேலை பண்றது இவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றா. உடனே இவனுமே புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்குமே எடுத்து குடிச்சிட்டு பில்லையுமே பே பண்ணிட்டு போக நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா அங்க இருந்து வீட்டுக்குமே வராங்க. ஹீரோனிய சம போதையில தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் கூப்பிட்டு வாரான். இப்போ ஹீரோட அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. அதையுமே ஹீரோனி கிட்டே சொல்றான். இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, குவான் இருக்கான்ல அவனுக்கு நம்ம ஃபேக் மேரேஜ் தான் பண்ணிருக்கோன்னு தெரியும், நான் அவன் கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஏன்னா அவன் என்னோட திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதான் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நான் அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு நடிச்சது வேஸ்டா, இதை ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படி சொல்ல, நீ நடிச்சது நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு இங்க வந்த காரணத்தையுமே சொல்றான். எங்க வீட்டு ஹாலில் யூனிக்கா ஒரு ஜேட் இருக்கும். ஸோ அது ரொம்ப பொக்கிஷமாக எங்கள் அப்பா பாதுகாத்துட்டு வராங்க, அதை தான் நீ கீழே தள்ளி போட்டு உடைக்கணும்னு சொல்ல ஹீரோனியும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஓட பார்க்காளா. உடனே ஹீரோவை ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு நான் உடைக்க சொல்கிறதுக்கு ஒரு வேல்யூபுளான ரீசன் இருக்குன்னு சொல்ல அவளுமே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த செகண்டே உள்ளே போய் அலப்பர் பண்ணிட்டு இருக்கா. சர்வெண்ட் தான் பிடிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அப்பா ஸ்டெப் மதர்லாம் வந்துடுறாங்க. இதை
பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கு தேவையா அப்படி சொல்லி கேட்காங்க. ஹீரோ ஒரு சைகை காமிக்கானா உடனே ஹீரோனையும் அப்பா கிட்ட போய் வம்பிலுக்கு அவங்கள தள்ளி விட்டு இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தா உங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளப்பை நான் மூடிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனையும் சீரியஸா கோபப்பட்டாங்களோ அப்படி லைட்டா மனசுக்குள்ள பயந்தாலும் அதை உடைக்கணும் ஒரு முடிவோட தான் இருக்கா. அப்போ பார்த்து ஸ்டெப் மதரோ நான் இதை கேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோனி வந்து திட்டுறாங்களா. உடனே ஹீரோனியா இதான் சாக்குன்னு வெயிட்டர் எனக்கு ஒயின் ஊற்றித்தான்னு சொல்லி ஸ்டெப் மதரை இழுக்கா. அவங்களோ போடி பஜாரி என்னையே வெயிட்டர்னு சொல்லிட்டால அப்படி சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. ஹீரோனி கரெக்டாக அந்த ஜெயடை தள்ளி விட்டு அவளுமே விழுந்துறா. அவளுக்கும் லைட்டாக அடிபட்டுருது. அப்பா தான் இதை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ கோவத்தில் எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோனியா அவனோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறான். அங்கே வந்து ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன்னு சொல்ல அவளும் ஃபர்ஸ்ட் வேண்டாம் தான் சொல்கிறா. ஹீரோவும் நான் போட்டு விடுறேன் பிறகு ஏதாவது அதில் ஆகிரும் அப்படி சொல்லிட்டு போட்டு விட அப்போ ஹீரோவுமே அந்த ஜெயடை எதுக்கு உடைக்க சொன்னதுக்கு ரீசன் சொல்கிறான். எங்கள் அம்மா ஒரு சிறந்த மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை ரெடி பண்ண சொன்னாங்க. அதை எங்கள் அப்பா கிட்டமே கொடுத்தாங்க. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலிக்கு உழைச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அவங்களும் அஃபேரில் இருந்தாங்க. ஸோ அந்த ஜெயடை வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்ல ஹீரோனியும் உங்கள் அம்மா ஆவியா என் பின்னாடிலாம் வந்துட மாட்டாங்களே அதை உடைச்சதுக்கு அப்படின்னு கேட்குறா. இவனும் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் வரமாட்டாங்க ஓரி பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு அந்த மெடிசனும் போட்டு விட்டுறான். அப்படியே 2 பேருமே கிஸ் கொடுத்துக்கிறாங்க. தென் அடுத்த நாள் மார்னிங்கு ஹீரோ அப்பா கிட்ட தான் வந்து பேசுகிறா. அவரு ஹீரோனி பார்த்தோன்னு ரொம்ப கோபப்பட்டு திட்டுறாரு. இப்போ ஹீரோனி என்ன சொல்கிறான்னா நான் ஹீரோட அப்பா கிட்ட தான் பேச வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று நம்ம இழந்துட்டோன்னா அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படி சொல்லிட்டு நேற்று உடைச்சாலும் அதோட ஒரு பீஸுமே எடுத்து வச்சுட்டு இது உடஞ்சதுக்கு ஹீரோமே நம்ம ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே ஒர்க்குன்னு பிஸ்னஸில் ஃபேமஸாக இருக்கீங்க தவிர பட் அப்பாவை இருக்கிறதுல தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு போக அப்பாவுக்கும் இப்போதான் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியே இருக்கு. ஸோ அந்த பீஸையுமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா. ஸோ அதுக்குள்ளே போட்டுட்டு ரொம்ப சோகமாக இருக்க. இன்னொரு சைடு குவானும் ஹீரோவை பார்க்க தான் பார்க்கு வரான். ஹீரோ தான் வர சொல்லியிருப்பான் போல. ஸோ அவனுமே சொல்கிறான் டே முக்கியமான மேட்டராக இருந்தால் மட்டும் என்னை கூப்பிட்டுன்னு சொல்லியிருக்கேன்லா தினமும் நீ இப்படி கூப்பிட்டானா ஸ்டெப் மேல் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுன்னு கேட்கா. கவலைப்படாதடா அது ஒரு பிள்ளையை பெற்று போட்டிருக்குல்ல. ஸோ அதோட கெட்டது எல்லாத்தையும் கழுவி தொடைக்கிறதுக்கே அதுக்கு நேரம் பத்தாது. இதில் வேற நம்மளை எப்படி கவனிப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஒன்று ஒர்க்குக்கு கூப்பிட்டாங்கன்னா நீ அதில் ஒத்துக்கோ உன்னோட சேலரியை ஹையாக சொல்லு அப்படி சொல்லிட்டு 2 பேருமே ஏதோ ஒரு பெரிய பிளானை போட்டு ஒரேடியாக அவங்கள ஒழிச்சுக்கட்டுன்னு நினைக்கிறாங்க. தென் கட் பண்ணால் ஹீரோனியும் அவங்க வீட்டில் இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரியும் அங்கே வந்து என்னடி உனக்கும் அவருக்கும் சம்திங் நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜெனி இருக்கால அவளை தான் காமிக்காங்க. அவளும் ஹீரோனி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட நான் தான் ஹீரோட லவ்னு சொல்லிட்டு ஹீரோனியை பிரிக்க தான் பாரா. அங்கேயும் எட்டி பக்கால ஹீரோனியும் அங்கே தான் இருக்கா. ஸோ ஹீரோனியும் ஃப்ரெண்டுக்காரிக்கு அதெல்லாம் ஒன்றும் நடக்கலடி நாங்கள் ஃபேக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்கோன்னு சொல்ல இவ்வளோ கத்தி வெளியே சொல்கிறாளா. இது வேற இந்த மேனமினிக்கு கேட்டுருதா. ஸோ விஷயம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஸ்டெப் மதருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவங்களும் ஹாப்பியான நியூஸை தான் சொல்லியிருக்கிறா. சரி அந்த லவ் ஆஃப் ஏஜஸ் நெக்லஸ் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து ஹீரோவை டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்கிறா. இந்த எபிசோட் ஓப்பனிங் சீனில் கம்பெனி தான் காமிக்காங்க. இப்போ அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோவை பெருமையாக பேசுகிறாங்க. அந்த டிசைன் காம்படிஷன் இருக்குல்ல அதை வச்சு தான் ஹீரோ தான் ஸ்டெப் மதரை மிரட்டி அந்த டிசைன் காம்படிஷனை பேச சொல்லியிருப்பான்ல. ஸோ அதையுமே ஸ்டெப் மதர் பேசியிருப்பாங்க போல் அப்பா கிட்ட. அவங்களும் அந்த காம்படிஷனுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஹீரோவை பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவே சொல்கிறான் நான்லாம் ஒன்றும் பண்ணலை இந்த ஜி குரூப் அண்ட் அனதர் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு காரணம் அப்படி ஸ்டெப் மதர் அண்ட் டோங்க மீன் பண்ணி சொல்கிறான். இவங்களும் கடுப்புலேயே உட்காந்துருக்காங்க. அப்பாவும் டோங்க பார்த்து நீ ஃபர்ஸ்ட் உன் பிரதர் கூட போட்டி போடுறதை விடு இந்த கம்பெனியை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படி யோசி அப்படி சொல்லிட்டு மீட்டிங்கும் ஓன்னு சொல்லிட்டு போக நெக்ஸ்ட் ஸ்டெப் மதரை ஸ்டீவனுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது குவானுக்கு தான் இந்த காம்படிஷன் நடக்க போதில்ல. ஸோ ஃபேமஸான டிசைனரால் மட்டும்தான் நல்லா செஞ்சு தர முடியும். அப்போ தான் நம்மளும் வின் பண்ணலாம். அதுக்காக தான் குவானுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவனுமே இந்த டீலுக்கு ஓகே சொல்கிற. இதை பிள்ளைகிட்டையுமே ஹாப்பியாக சொல்லி உங்கள் அப்பா கிட்டவே ஃபஸ்ட்டு சொல்லு ஸ்டீவன் ஒத்துக்கிட்டான்னு. அதுக்கப்புறமும் சொல்கிறாங்க சீக்கிரமாக அந்த கிழவனும் செத்து
போயிடுவான், சொத்தெல்லாம் நமக்கு தான், ஹீரோவை எப்படியாட்டும் வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படி இவங்க ஹாப்பியாக இருக்காங்க. தென் அடுத்த நாள் டோங்கி இருக்கான்ல அப்பா கிட்ட வந்து ஸ்டீவன் கிட்ட எல்லாம் பேசியாச்சு, அவங்களுடைய டிசைன்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படி சொல்ல, பரவாயில்லையே இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு வேலையை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உன் பிரதர்கிட்டையுமே கொஞ்சம் ஹெல்ப் கேட்டுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இவனை கொஞ்சம் கடுப்புலையே நிற்கான். இப்போ இவன் என்ன சொல்கிறானா, ஸ்டீவன் கிட்டேயுமே நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இதுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, நில்லு ஃபஸ்ட்டு நம்ம அந்த டைமண்டை வாங்கிக்கலாம், அதுவும் ஸ்டீவன் நியூ ஃபேஸ், எப்படி அவன் மேலே நம்பிக்கையெல்லாம் வச்சு அவன்கிட்ட டைமண்டெல்லாம் கொடுத்து டிசைன் ரெடி பண்ண சொல்கிறீங்களோ தெரியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ண அம்மா கிட்ட தான் வந்து உள்ள நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோயினி தான் காமிக்காங்க. அவளை ஹீரோ ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. ஏன்னா கொஞ்ச நாளாக அம்மா வீட்டில் தான் இருக்கா. ஸோ அதனால தான் அப்போ பார்த்து ஃப்ரெண்டுக்காரையும் வந்து ஃபோனை வாங்கி பார்த்துட்டு என்னடி உங்களால் சைட் அடிச்சுட்டு இருக்கியோ அப்படி சொல்லிட்டு அவருமே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணிட்டு ஆயில்மெண்ட் போட்டுட்டியா அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் சொல்கிறேன் அவங்களும் உன் மேலே டீப்பாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அவளோ அப்படிலாம் எனக்கு தெரியலையே அப்படி சொல்லையுமே நீ வேணா செக் பண்ணி பாரு இன்னைக்கு அவங்கக்கிட்டே டேரக்டாக கேளு அப்படி சொல்ல, உடனே ஹீரோனியும் நான் எப்படி போய் கேட்குறேன் பாரு அப்படி சொல்லிட்டு போகிறா. அங்கேருந்து ஹீரோ வீட்டுக்குமே கம்பீரமாக வாரா. ஹீரோ கிட்டே கேட்கணும்ல, ஸோ அதான் தென் உள்ளேயுமே ஹனி அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வராளா. ஹீரோவோ ஹீரோனியை பார்த்துட்டு உடனே ஹக் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, நான் ஒன்று ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படி சொல்ல, என்ன மிஸ் பண்ணீங்களா நிஜமாவே வா அப்படி கேட்குறா. அவனை உடனே ஹீரோனியை ஒரு பொம்மை தூக்குற மாதிரி தூக்கி அதில் வச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்கிறான், ஆமாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஆயின்மெண்ட்லாம் போட்டியா அப்படி கேட்டுட்டு அவனே போட்டு விடுறான். இவளோ லைட்டாக வலிக்குது, அந்த பிளேஸில் வலிக்குது, கூச்சமாக இருக்குது, வேணாம் வேணான்னு சொல்கிறாளா. இந்த சவுண்டெல்லாம் மேனாமணிக்கு கேட்குது, அவளுக்கு தூக்கமே வர மாட்டேக்கு, என்ன மறுபடியும் இவன் வந்துட்டாளா அப்படி சொல்லிட்டு இவங்க பண்ணுற அலப்புற தாங்க முடியலையே. இவங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா நிஜமாவே ரியல் ஜோடியாக சேரணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு கதைக்கிட்ட வந்து காதை வச்சு கேட்குறா. அந்த நேரத்தில் ஹீரோவும் வந்து ஹீரோனியை வெளியே கூப்பிட்டு போக இவளும் அவங்க ரூமுக்குள்ளே போய் ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமா அப்படி செக் பண்ண வந்திருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோனி தான் காமிக்காங்க. இப்போ ஹீரோ நம்ம ஹீரோனிக்கு ஒரு செயினை பரிசாக கொடுக்குறான். இது ஹீரோ மேக் பண்ணது தான். ஸோ ஹீரோமே சொல்கிறான், இதோட பெட்டரான டைமண்ட்கள் கிடச்சிச்சின்னா அதுலேயும் உனக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு இப்போதைக்கு இதையே நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே ஓகே தான் அப்படி ரொம்ப ஜாலியாக சொல்கிறா. தென் ஹீரோ அந்த செயினை அழகாக கழுத்தில் போட்டு விட்டு ஹக்கு பண்ணி கிஸ்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த ஜெனி இருக்காளா, அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருப்பாங்கல்ல அந்த அக்ரிமெண்ட்டையுமே கண்டுபிடிச்சு அதை ஒரு வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்கா. தென் சீனை கட் பண்ணா ஹீரோனியும் அவங்க அம்மா வீட்டை தான் இருக்கா போல. ஸோ ஃப்ரெண்டுக்காரியும் அங்கே வந்து பெரிய ப்ராப்ளம் ஹீரோக்கு வந்துட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருந்தீங்களா, ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுட்டு நியூஸில் தான் அதான் போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹீரோன் கிட்டேயுமே அதை காமிக்கிறா. ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோ போட்டு அப்படி திட்டுறா. இப்போ உனக்கு தான் ப்ராப்ளம் வரும், அப்பா கேட்டாங்கன்னா என்ன சொல்லி சமாளிப்பா அப்படி சொல்லி கேட்குறா. அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிடுவேன், எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோக்குமே ஃபோன் பண்ணுறா. அவனுக்கு ஆறுதலாக பேசிட்டு எங்கே இருக்கான்னு கேட்டுட்டு உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நான் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவனுமே வச்சிடுறான். கட் பண்ணால் வீட்டில் அப்பாவோ அந்த அக்ரிமெண்ட்டை தான் பார்த்துட்டு ஹீரோ போட்டு நல்லா திட்டுறாங்க. ஸ்டெப் மதரோ ஓவராக பேசுது, உங்கள் அப்பாவை எப்படி ஏமாற்ற தோணுச்சு உனக்கு அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு ஹீரோனியும் இவங்க வீட்டுக்கு வந்துடுறா. சர்வெண்ட்டை கேட்டுட்டு உள்ளேயுமே வாரா. இப்போ அப்பா என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பொண்ணா இப்படி ஒரு ஐடியா தந்துச்சு, சீஃப் ஃபேமிலியோட மேடம் ஆகுறதுக்கு அவளுக்கு ஆசையோ அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நான் தான் அவளோட பேக்ரவுண்டெல்லாம் தெரிஞ்சுட்டு கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோனியே அங்கே வந்துடுறா. கரெக்டாக ஹீரோ இப்போ என்ன சொல்கிறான்னா, நான் லவ்லாம் பண்ணல, டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படி சொல்ல ஹீரோனியே இதை கேட்டுட்டு ரொம்பவும் அழுதுட்டு சோகமாக நிற்க ஹீரோவை அப்பா கிட்ட பேசிட்டு திரும்ப இவ்வளோ ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவும் அழுதுட்டு ஓடிடுறா.
ஏன்னா ஹீரோனி லவ்மே சொல்ல வந்திருப்பா இல்லையா. ஸோ இவன் இப்படி சொல்கிறத கேட்டுட்டு ரொம்ப மனசுடிஞ்சு அந்த இடத்த விட்டு போயிடுறா. அங்கேருந்து வீட்டுக்கு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரிங்கு செயின் எல்லாம் கழட்டி வச்சிடுறா. அடுத்து அப்படியே பக்கத்தில் ஒரு புக்கையுமே பார்க்குறா. ஃபர்ஸ்ட் எபிசோட ஹீரோ நிறைய கேர்ள்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் மேனேஜர்கிட்ட சொல்லி கலெக்ட் பண்ணி வர சொல்லியிருப்பான்ல. ஸோ அதான் அதை பார்த்துட்டு அப்போ நம்ம ஒரு சாய்ஸை தான் எதிர்க்கோம். நல்லா பிளான் போட்டு என்னை இதில் மாட்டி விட்டுருக்காங்க. ஆக்சிடெண்ட்டாக நம்ம மீட் பண்ணவே இல்லை. அந்த 1 மில்லியன் காசுன்னு சொன்னது சும்மா தான். நம்மளை நல்லா ட்ரிக் பண்ணி ஏமாத்திருக்காங்க. நம்மளை லவ்வே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சி ரொம்பவும் அழுதுட்டு இருக்கா. அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா ஹீரோவும் அவனோட ரூமுக்கு தான் வரான். இந்த பக்கியும் அவன் பெட்டில் படுத்து கிடந்துட்டு அவன் மதியமே வீட்டை விட்டு கிளம்பிட்டான்னு சொல்லி ஹீரோ கிட்டேயே வந்து இன்னொரு காலத்தில் என்ன கிடக்குதுன்னு பாரு அப்படியே அந்த நெக்லஸை காமிச்சிட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னுடைய அம்மா ஷேர் அண்ட் அந்த கம்பெனி எல்லாத்தையுமே உனக்கே வாங்கி தரேன் அப்படி சொல்றா. ஹீரோ கையை கொண்டு வரான். இவளோ அவன் ஆசையை தான் கொஞ்சம் வரான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை டக்குன்னு அந்த செயினை எடுத்துட்டு இதை போடுறதுக்கே உனக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து அவகிட்ட போட்டுட்டு நீ 4 வருஷம் அமெரிக்காவில் படிச்சாலா, ஸோ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உனக்கு கெட்ட கெட்ட கனவுலாம் வந்துச்சாமே, அதுவும் நீ உங்கள் அக்கா திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லுவியாமே. உண்மையாக சொல்லணும்னா லைலா சாகிறதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். அவளுக்கு ஹார்ட் டிசீஸ்லாம் இருந்திருக்குல்ல, ஸோ அது உனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. நீ நினச்சா ஃபர்ஸ்டே காப்பாற்றிருக்கலாம் அப்படி சொல்ல. இவ்வளோ ரொம்ப பதட்டமாக நாளே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்க. உன்னை பார்க்கவே அருவருப்பாக இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். இவ்வளோ ரொம்ப பதட்டமாக அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. தென் ஹீரோவும் ஹீரோனி கூட இருந்த ஞாபகத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு சைடு ஃப்ரெண்டுக்காரையும் ஹீரோனியுமே பேசிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து சொல்கிறான் ஹீரோ வந்திருக்காங்கன்னு. உடனே யோயோவோ என்னோட ஃப்ரெண்டை கஷ்டப்படுத்திட்டு அவன் எப்படி இங்கே வரலாம், அவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்ல ஹீரோனியும் அதெல்லாம் வேண்டாம் நானே பேசி அனுப்பிக்கிறேன் அப்படி சொல்ல இவ்வளோ கேட்க மாட்டுக்கா. அந்த பையனை கூப்பிட்டு ஒரு வழி பண்ணணும் தான் போறா. அதுக்கப்புறம் அந்த பிளேஸுக்கு ஹீரோமே வந்துடுறான். இவனும் கேட்குறான் எதுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்தா, ஆயின்மெண்ட்லாம் நல்லா போட்டியா அப்படி சொல்லி கேட்கையுமே அதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க யாரு, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிட்டல அப்படி சொல்லிட்டு இருக்கா. இவனும் சாரி கேட்டுட்டு அந்த நெக்லஸ் தான் கொடுக்குறான். ஹீரோனி திறந்து பார்த்துட்டு உங்களுக்கு தான் எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிட்டுல, இந்த மாதிரி நானும் தேவையில்ல, இந்த செயின் எனக்கும் தேவையில்ல அப்படி சொல்லிட்டு கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டாலுமே உங்களை நான் லவ் பண்ணேன், பட் இப்போ நீங்க என்னென்ன ட்ரிக் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதை யோசித்து பார்க்கவே கடுப்பா இருக்குன்னு சொல்றா. ஹீரோமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படி சொல்றான். அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுமே சொல்லிட்டு நீங்க பணக்காரங்க அதான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களை சொல்லி குத்தமே கிடையாது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ரொம்பவும் அழுதுட்டு அந்த பிளேஸை விட்டு போறா. ஹீரோவும் ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்கான். இங்க ஃப்ரெண்டுக்காரையும் நிறைய பசங்களெல்லாம் அடிக்க கூப்பிட்டு வரா ஹீரோவை தான். அப்போ அங்க குவானிக்கான அதை பார்த்துட்டு இதுதான் ஹீரோன்னு நினைச்சிட்டு அவனை சாக்கு முட்டையில முகத்தை மூடி அப்படி எல்லாரும் சேர்ந்து குத்தி குத்தி வெறுத்து வாங்குறாங்க. குவானோ யார்டா நீங்கன்னு கத்துறான். அங்க இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஹீரோ வாய்ஸ்லாம் தெரியும்ல, ஸோ இந்த வாய்ஸை கேட்டுட்டா ஹீரோ மாதிரியே தெரியலன்னு சொல்ல யோயோவோ இது ஹீரோ தான் நல்லா சீட் பண்ணுவான்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் ஹீரோவே வந்து என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறான். ஃப்ரெண்டோ நீங்கள் அங்கே இருக்கீங்க, அப்போ இது யார் அப்படி சொல்லிட்டு நகண்டு போகிறாங்க எல்லாருமே. குவானோ எந்திரிச்சு திட்டுறான். உடனே யோயோவோ அவன் முகத்தை பார்க்காம சாரின்னு கேட்குறாளா. அதுக்கப்புறம் குவான் ஃபேஸை பார்த்தோன்னே அன்னைக்கு நைட்டு பார்த்தது நீ தானே அப்படின்னு கேட்டுட்டு நீயும் அவன் கூட சேர்ந்த ஆள் தானே, உன்னை அடிச்சதே தப்பே இல்லை, அது மட்டும் இல்லை நீ ஒரு ப்ளே பாயின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து இனிமேல் ஹீரோ நீ டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறா. தென் 2 பேரும் காரில் போக குவானோ ஃபேஸை கண்ணாடியில் பார்த்துட்டு டே உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசை பாருன்னு சொல்லி அவன்கிட்ட காமிக்கிறான் முகத்தை. ஹீரோவும் சிரிச்சுட்டு உனக்கு ஹார்ட்டான பொண்ணுங்க தானே பிடிக்கும் சொல்வா, இந்த பொண்ணை பிக்கப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனை கலாச்சிட்டு வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒர்க்கை பற்றி தான் பேசிட்டு வராங்க. இந்த சைடு கம்பெனியில் சேர்மன் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த காம்படிஷனில் 2வது ரவுண்டும் நல்லா சிறப்பாக முடிஞ்சிட்டான். அடுத்த ரவுண்டுக்கு டைமண்ட் வாங்குறதுக்கு தான் இப்போ இருக்காங்க. ஸோ இந்த டைமண்ட் வாங்குறதுக்கு நிறைய கம்பெனிலேருந்து போட்டி போடுவாங்க. ஆனால் இந்த தடவை எந்த கம்பெனிலேருந்து போட்டி போடல, ஆனால் ஒரே ஒரு சின்ன கம்பெனி மட்டும் போட்டி போடுது. இவங்க ஆல்ரெடி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 1.5 மில்லியனு. அந்த சின்ன கம்பெனியும் 1.7 மில்லியன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 2 கம்பெனியுமே காசை கூட்டி
கடைசியில் இந்த சின்ன கம்பெனியை வின் பண்ணிடுது. அதுவும் 3.1 மில்லியனுக்கு அந்த டைமண்டை வாங்கியிருக்காங்க. இதை பார்த்தா அப்பாவுக்கும் சரியான கோவம் வருது. ஸ்டெப் அதை 2 டோங்க போட்டு திட்டுறாங்க. வாயால் மட்டும் வட சொல்றீங்க, செய்யலை ஒன்றும் கிடையாது. இந்த டைமண்ட் மட்டும் மறுபடியும் வாங்கிட்டு வரலன்னா இந்த சிஓ பொசிஷன்லேருந்தே விலகிடணும் அப்படி கோவத்தில் திட்டிட்டு போக அம்மாவும் பையனுமே ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் குவானுமே ஹீரோனி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்போ குவானும் கம்பெனியில் நடந்துச்சுல இப்போ அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இப்போ உனக்கான நல்ல நேரம் வந்துட்டு டோங்கே ஸ்டெப் அதரையும் கம்பெனி விட்டு வெளியே அனுப்பி விட்டுரு, நீ சீவாவா ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்கல. கூலா டீ குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபை சமாதானப்படுத்தணும் அப்படி பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த பிளேஸுக்கு யோயோ இருக்கால, அவ சாப்பாடுலாம் கொண்டு டப்புன்னு வைக்க குவானு திட்ட போறான். அது யோயோ தான் வச்சிருக்கான்னு தெரிஞ்சவன பிரிட்டியான கேர்ள் ஆட்டிடியூட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு வாசனை தான் நல்லா மோந்து பார்த்துட்டு சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சிரிச்சுட்டே சொல்றான். அவளுக்கும் ரொம்ப கோவம் இவன் இப்படி பேசுறத பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோமே சொல்றான், அந்த சின்ன கம்பெனி எனக்கு தான் அப்படின்னு. எப்படிடா உன்னால மட்டும் முடியுதுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் குவான் கிட்ட இப்பதான் சொல்றான். அதனாலதான் இவன் கூலாவே இருந்திருக்கிறான். சரி யோயோ இருக்கல்ல, அவளை ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, சரி நான் போய் பேசிட்டு அவங்கள அனுப்பி விட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவட்ட சொல்லிட்டு அங்க போய் ஹீரோ கிட்ட நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுது, உங்களுடைய திங்ஸ் என்கிட்ட இருக்குது அதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனியா போய் பேசுறாங்க. அப்போ ஹீரோனியும் அந்த லவ் ஆஃப் ஏஜஸ் நெக்லஸ் இருக்குல்ல அதை காமிச்சிட்டு இந்த திங்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கிட்ட கொடுக்கல போல, அழுதுட்டு அப்படியே எடுத்துட்டு போயிருக்கா. ஸோ இப்போ ஹீரோனி என்ன சொல்றானா, நான் டிவைஸ்லாம் உங்களுக்கு தந்துடுவேன், நீங்க அதுக்கு கவலைப்பட வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நீங்க நல்லாவே என்கிட்ட போய் சொல்லி சீட் பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு உங்களை பிடிக்கும், பட் உங்களுக்கு என்ன பிடிக்காது, ஏன்னா நான் புவர் ஃபேமிலி, என்னை யூஸ் பண்ண மட்டும்தான் செய்வீங்க, நான்லாம் ஒர்த்லெஸ் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிறா. அந்த நெக்லஸையும் அவங்கிட்ட கொடுத்துட்டு போக ஹீரோவை டக்குன்னு பிடிச்சி கிஸ் கொடுத்துட்றான். இவளை உடனே தள்ளி விட்டு திட்டுறா. ஹீரோவா சொல்றான், ஃபர்ஸ்ட் நான் உன்னை சீட் பண்ணேன், அதுக்கப்புறம் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், டிவைஸ்லாம் எனக்கு வேண்டாம்னு அழுதுட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனியும் லைட்டா மனசு இறங்கின மாதிரி தான் இருக்கு. அவளுமே கேக்குறா, உண்மையாவா, நான் எப்படி இதை மறுபடியும் நம்ப, நீங்க பொய் சொன்னீங்கன்னா என்ன பண்ண அப்படி சொல்லி கேட்க, இல்ல சீரியஸாவே லவ் பண்றேன் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்ன உடனே ஹீரோனி ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்படியே ஹீரோனியும் ஹீரோ பிடிச்சு கிஸ் கொடுக்கறா. இப்பயாவது அவங்க மனசுக்குள்ள உள்ளதை சொன்னாங்களே. அதுக்கப்புறம் ஹீரோனியும் லைவ் ஸ்ட்ரீம் பண்றா. அப்போ ஹீரோ தான் அவளுக்காக வாட்டெல்லாம் எடுத்து கொடுக்கான், நல்ல கேரிங்கா பாத்துக்கிறான் ஹீரோனிய. இந்த சைடு குவானோ மல்லாக்க படுத்து கிடக்கானா. யோயோவும் அங்க வந்து அவனை எழுப்பி விட்டு தெண்டத்துக்கு 2 நாள் இங்கே இருக்கே, ஏதாவது வேலை பண்ண வேண்டியதானே அப்படி சொல்லி கேட்டுட்டு அவ்வளவு பெரிய சிஓவே இங்க வந்து வேலை பண்றாங்க, உனக்கு என்ன அப்படி கேட்கும் போது அவனும் சொல்றான், ஹீரோ இந்த வீட்டு மருமகன், அதனால அவன் எல்லா வேலையும் செய்யறான், நான் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு சரி அதெல்லாம் வீடு, உன் ஃப்ரெண்டுக்கு ரிச்சான பையன் கிடைச்சிருக்கான்ல அதே மாதிரி உனக்கு கிடைக்கணும் அப்படி ஆசை இருக்கா அப்படி கேட்டுட்டு நீ பார்ட் டைம் ஜாப்லாம் நிறைய பண்றால உனக்கு டயர்டாவே ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவளும் சொல்றா, எனக்கு அதுலலாம் டயர்ட் ஆகாது, அதுவும் எனக்கு ரிச்சான பையன் பிடிக்காது, அதுக்கு மேலே பிளே பாய் பையன் சுத்தமாக பிடிக்காது, அதுவும் உன்ன மாதிரி அப்படி சொல்லிட்டு போக இவனும் பின்னாடியே போறான், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நாளை பிளே பாய் கிடையாதுன்னு. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டே போறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோ ஹீரோன் கிட்ட நான் இப்போ சிஓவா கிடையாது அன்எம்ப்ளாயி, ஸோ பரவாயில்லையா அப்படி சொல்லி கேட்குறான். நீங்க கவலையப்படாதீங்க, எனக்கு மில்லியன்ஸ் கணக்கா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, சோ உங்களை வச்சு நான் காப்பாத்துறேன், எப்போதுமே உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படி சொல்லி 2 பேருமே ஹாப்பியா இருக்காங்க. இன்னொரு சைடு கம்பெனி தான் காமிக்காங்க. அவங்களும் அந்த சின்ன கம்பெனி கூட கான்ட்ராக்ட் பேசியிருப்பாங்க போல. அந்த கம்பெனியும் அந்த டைமண்டுக்கு 4 மில்லியன் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வேற வழி இல்லாம அந்த கான்ட்ராக்டுக்கும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கா. ஸோ டோங் கிட்ட ஸ்டெப் மாத்திரம் சொல்றாங்க, ஜெனியை எப்படியாட்ட கன்வின்ஸ் பண்ணி உன்னோட ஃபியான்சி ஆக்கிரு, அப்போதான் அவகிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உங்க ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஜெனி வீட்டுக்கு தான் வந்து பேச வந்திருக்கிறான். அவகிட்ட என்ன சொல்றான்னா, நீ என்ன மேரேஜ் பண்ணா உனக்கு தான் பெருமையா இருக்கும், நான் தான் சிஓ, நீ ஹீரோவுமே பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எவ்வளவுமே மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டுறா. ஸோ அந்த 1 மில்லியன் காசுமே கொடுத்துருப்பா போல. ஸோ அவங்களுமே அந்த டைமண்டை வாங்கிருக்கு 4 மில்லியன் காசுமே அந்த கம்பெனிக்கு செட்டில் பண்ணிடுறாங்க. அதாவது ஹீரோ கம்பெனி தான். இப்போ இவங்க 2 பேருமே இதை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கல்ல. ஸோ இதை அப்பா கிட்ட மீட்டிங்ல நல்ல பெருமையாக பேசிட்டு இருக்க. அப்பாவை இதை கேட்டுட்டு
ரொம்ப ஹாப்பியாகி பாராட்டுறாங்க இவங்க 2 பேரையுமே. அதுக்கப்புறமா ஒன்று சொல்கிறாங்க, அந்த டைமண்ட் வரும்ல அதை நான் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன், அது வந்தோடனே எனக்கு தான் காமிக்கணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே மீட்டிங்குமே முடியுது. இந்த சைடு குவானோ ஹீரோ கிட்ட கமெண்ட்ல இப்போ நடந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் சொல்கிறான். ஹீரோவோ ஃபஸ்ட்டு நாம் இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொல்ல, அவளோ எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் ஸ்டெப் மதர் ஏதாட்டும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்குறா. என்னெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, என்னோட வீக்னஸ் நீ மட்டும் தான், நீ பத்திரமா இரு அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டோங் இருக்கான்ல, அவன் மேனேஜரை போட்டு அப்படி திட்டிட்டு இருக்கான். எதுக்குன்னா இவங்க சின்ன கம்பெனிலேருந்து டைமண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல 4 மில்லியனுக்கு. ஸோ அந்த டைமண்ட் எல்லாம் ஃபேக் ஆமா. அது மட்டும் இல்லை, ஸ்டீவன் இருக்கான்ல அதான் குவானு, அவனுக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்கானா, அவன் வேற ஊருக்கு கிளம்பி போயிட்டானாமா. அப்படிதான் இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கான். அதான் மேனேஜர் சொல்லியிருக்காங்க. ஸோ டோங்குக்குமே கோவம் அவங்கள காய்ச்சி பூச்சின்னு கத்தி விட்டு சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறான். ஹீரோ தான் ஃபேக் டைமண்ட்லாம் கொடுத்துருக்கான். ஸோ ஹீரோட பிளான் இதுதான், இவங்களை எப்படியாட்டும் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ டோங்கோ ரொம்ப பதட்டமா டென்ஷன்லயே இருக்கான். அங்கதான் ஜெனியுமே இருக்கா போல. ஸோ இவங்க 2 பேருமே பேசியிருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. உடனே டோங் கிட்ட என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறா. அவனும் மேனேஜர் சொன்ன எல்லாத்தையுமே சொல்றான். இவளுக்கு சம கோவம் வருது. நீ என்ன பெரிய முட்டாளா இப்படி 4 மில்லியனை வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கா, இப்படி திட்டிட்டு உனக்கு எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல மேரேஜ், அதை நான் கேன்சல் பண்றேன், நான் தந்த 1 மில்லியனும் எனக்கு திருப்பி தந்துடணும் அப்படி சொல்லிட்டு போக, இவனும் ரொம்ப பதட்டமா பேபி பேபி எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படி சொல்ல, அவளோ போயிரா கண்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் இவனும் யாருக்கு கால் பண்ணி அந்த டைமண்டா அப்பா கிட்ட மட்டும் கொடுத்துறாதுங்க அப்படி சொல்றான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நாங்க கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் ரொம்ப பயப்படுறான். இன்னொரு சைடு அப்பாவும் அதை தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபேக்குன்னு தெரிஞ்சுட்டு ஸோ அவங்களுக்கும் படபடப்பா ஒரு மாதிரி மயக்க போடுற நிலைமையில இருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோவும் அங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பாவுமே முழிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு, நீ மட்டும் என்ன காப்பாத்தலன்னா நான் செத்து போயிருப்பேனாமா அப்படி டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்ல, ஹீரோமே சொல்றான், நீங்க என்னுடைய அப்பா, ஸோ அதுக்காக தான் காப்பாத்தினேன்னு சொல்றான். அப்பாவும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப வருஷமா உன்னை கண்டுக்காம உன்னே திட்டிட்டே இருந்திருக்கேன், ஸோ அதுக்கெல்லாம் சாரின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவோ, ஐ ஹேட் யூ, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதே உங்களால தான், ஒரே அந்த பொம்பளை கூட நீங்க இருந்துட்டு எங்க அம்மாவை கண்டுக்கவே இல்லலா. இவரும் அப்பதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறமே கேக்குறாங்க, உனக்கு டிசைன்லாம் மேக் பண்ண தெரியுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவனுமே ஆமான்னு சொல்றான். அதாவது இவ்வளவு நாள் அப்பாவை என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இவனுக்கு டிசைன் மட்டுமே வரைய தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் எல்லாமே பண்ண தெரியும்ல. இப்பதான் இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஹீரோக்கு டிசைனும் மேக் பண்ண தெரியும். அதாவது ரிங்குமே செஞ்சு கொடுக்குறான்ல அவன் கையால. அதுதான் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்றாங்க, நான் இவ்வளோ நாள் பிளைண்டாவே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவை ஃபர்ஸ்ட் நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போக, அப்பாவும் ஹீரோவை கூப்பிட்டு உன்னுடைய பிரதரை வெளியே அனுப்பிடு அப்படி சொல்றாங்க. ஹீரோவை அதை கேட்டுட்டு ஒன்றும் சொல்லல, அப்படியே போயிடுறான். இங்க ஆஃபீஸ்ல அம்மாவும் பிள்ளைய கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க. எதுக்குன்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஸோ அதுக்காக பார்க்க போறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவன் தான் ரொம்ப பயந்துட்டு இருக்கானே. ஸோ அதை பார்த்துட்டு அம்மாவும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். உடனே அம்மாவோ, அப்போ இவன் இங்கேருந்து சரிப்பட்டு வராது, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவனை வேற ஒரு ஊருக்கு அனுப்பலான்னு பாக்குறாங்க. ஸோ அதுக்காக காசுலாம் தேவைப்படும்ல, அதனால மேனேஜருக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களோ சேர்மன் சொன்னா மட்டும் தான் நான் செய்வேன்னு சொல்றாங்க. உடனே ஸ்டெப் மதரோ, நான் சேர்மன் கிட்ட அப்புறம் கேட்டுக்கிறேன், எனக்கு அவசரமா தேவைப்படுது, கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படி சொல்லியுமே அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. டோங்க கிட்டயுமே டிக்கெட் போட சொல்லியிருக்காங்க. அவனுமே போட்டுட்டான். ஸோ அந்த ஃபிளைட் இன்னும் 2 மணி நேரத்துல கிளம்பிடுமா. ஸோ அதை அம்மா கிட்ட சொல்லியுமே அம்மாவோ இப்போ போனதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப பார்க்காங்க. அப்போ பார்த்து நம்ம ஹீரோமே மாஸ் என்ட்ரி கொடுக்குறான். என்ன எங்க போறீங்க அப்படி சொல்லி கேட்குறான். உடனே ஸ்டெப் மதரை சமாளிக்கிறாங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அங்கதான் பார்க்க போறோன்னு. ஓ நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கே தெரியும் அப்படி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் முன்னாடி மேனேஜர் கிட்ட பேசியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ரெக்கார்டு தான் ஹீரோ காமிக்கிறான். அதை கிட்ட கொஞ்சம் பதட்டமா ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கேட்குறான், 4 மில்லியனை நீங்க வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, அதுவும் ஃபேக் டைமண்ட் வாங்கி, ஸோ அதுக்காக போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போகும். ஏன்னா இவன் பையன் தானே சிவோவா இருக்கான். இப்போ சிவோ தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும் அப்படி தானே. அவனே இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிருந்தா அவனை தானே போலீஸ் பிடிச்சிட்டு போவோம். இது இவங்க காசு மட்டும் அதில் இருக்காது, நிறைய ஷேர் ஹோல்டர் காசுலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுமே கேஸ் கொடுப்பாங்க. அதனால தான் ஹீரோ அப்படி சொல்றான். உடனே ஸ்டெப் மதரோ, ஹீரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சி கெஞ்சி கேட்குறாங்க. இன்னொரு சான்ஸ் தான், யாரோ ஒருத்தவங்க செஞ்ச ட்ரிக்கால நாங்கள் மாட்டிக்கிட்டோம், ப்ளீஸ் என்ன
இன்னொரு சான்ஸ் தா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோக்கும் ரொம்ப கோவம் வந்து அவங்க கையை தட்டி விட்டுட்டு, எங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கும் போதும் எங்க அப்பாவை நீங்க கூப்பிட்டு ஃபிளாட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதுவும் மிட் நைட்ல எங்க அம்மாக்காக உங்களை நான் வெளியே அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கோவத்துல சொல்றான். இந்த சித்திக்கார லேஸ்பட்டவ கிடையாது போல, ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கா போல என் அம்மாவை. இவங்களும் ரொம்ப அழுதுட்டு, சாரி நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் முன்னாடி அப்படி சொல்லிட்டு ரொம்பவும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டோங்க அம்மா நீங்களே கெஞ்சி கேட்காதுங்க அப்படி சொல்லி இழுத்துட்டு போக அம்மாவை திட்டுறாங்க. எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஹீரோவும் சிரிச்சுட்டு, இவ்வளவு நாள் நீங்க எப்படி இறக்கமே இல்லாம இருந்தீங்க, சோ அதுக்காக எங்க அப்பாவுக்கு நீங்க டிவைஸ் கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு டிவைஸ் அக்ரிமெண்ட்டுமே காமிக்கிறான். சோ அவங்களுமே அதை பார்த்துட்டு, ஹீரோ நான் மட்டும் டிவைஸ் பண்ணனா நானும் என் பையனை எங்க போய் தங்குவோம், தெருவுல தான் நிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவும் கதறி அழுறாங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க சைன் போடுங்க, இல்லைன்னா ஜெயிலுக்கு உள்ள போய் தான் சைன் போட நிலைமை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே இவங்களுக்கும் வேற வழி இல்ல, உடனே சைன் போடுறாங்க. அதுவும் ஹீரோ முறைச்சு பார்த்து தான் சைனே போடுறாங்க. ஹீரோ நான் வந்த வேலை முடிஞ்சிட்டுப்பா அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஸ்டெப் மாதிரி தான் அழுதுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு தேவைதான், அவங்க அம்மாவெல்லாம் எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க, அதுக்கான பாடத்தை தான் ஹீரோ கத்து கொடுத்துருக்கான். தென் அப்படியே கட் பண்ணா 3 மாசத்துக்கு பிறகுதான் காமிக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ எங்க இருக்கானா, ஹீரோனி வீட்டுல தான் இருக்கா. அதுவும் ஹீரோனி அப்ப சொல்லியிருப்பாங்கல்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும், நீங்க தான் இதை வழிநடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்லி கொடுத்துட்டு அது கூட லைவ் ஸ்ட்ரீமே பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன பையனுக்குமே சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அவங்ககிட்ட நல்லா பேசி அவனை இடுப்புல தூக்கி வைக்கயுமே கரெக்டா மேனேஜருமே அங்க வந்து ஒர்க்கை பத்தி தான் பேசுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களா, அப்போ பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோனியும் மாஸ் என்ட்ரி கொடுத்துட்டு நான் கம்பெனிக்கு வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கெல்லாம் சிரிப்பு வருது. மேனேஜரும் வாய் பொழந்துட்டு இருக்காங்க. தென் ஹீரோனியுமே வாங்க நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு அவ போறாளா. ஹீரோமே இங்க இருந்து சரி நைட்டுக்கு என்ன சமைச்சு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். நீங்க என்னமோ சமைச்சு வச்சுக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெத்த போற ஹீரோனி. எப்படி ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி அவங்க அம்மா ஷாருமே இவனுக்கு கிடைச்சிட்டு, அதுவும் அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்களா, ஸோ அந்த குடும்பத்தையுமே எப்படியோ பழி வாங்கிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோனி அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இங்கே இதை வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதோட இந்த ட்ராமாவும் கம்ப்ளீட் ஆகுது. வேற ஒரு நல்ல ட்ராமால பார்ப்போம். பை பாய்.